ஓகே. ஹாப்பி ஈவினிங் எல்லாருக்கும். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க. ஓகே. நிஃப்லா, ரம்லா, நவாஸ், ஷபீரா, ஜரீனா. ஓகே, ஸோ மற்றவங்க ஜாயின் பண்ணட்டும். ஓகே, ஸோ லாஸ்ட் செஷன் வென்ஸ்டே நாம நிறைய சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வென்ஸ்டே டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல ஒரு குயிக் சம்மரி ஒன்று சொல்லிடுமா? எனிபாடி? வெரி குயிக் சம்மரி ஒன்று. யா நிஃப்லா, ஐம் குட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எஸ். ஸோ லாஸ்ட் செஷன்ல நாங்க டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல எனிதிங் எதை டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு ஷோர்ட் டிஸ்கிரிப்ஷன். Sir, எஸ். I kindly request you that to upload the document after the class because it is hard to remember everything we learned during the lesson. ஓகே. எஸ். Yeah, today I will share with you. So Yeah, until sure, the sir. part I Thank you. covered today, I will share with you. Okay, in the group. Sure. Thank you for reminding, Ramla. Okay, sir. Yes. Yes. Anyone remember what we discussed yes last session? Okay. So basically, we just started in the fundamental, no? Marketing, sales, fundamental, we already talked about. ஸோ பேசிக்கலி நாங்கள் இன்னும் எங்களோட செஷன் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கிறோம். ஸோ அங்கே இருந்து தான் நாங்கள் மார்க்கெட்டிங் என்ன டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், வாட் இஸ் மார்க்கெட்டிங் சொல்றதுக்கு நாங்கள் பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்டிங் அவர் பீப்புள், தேர் நீட்ஸ், தேர் கண்டெக்ஸ்ட் அண்ட் டிசைனிங் ஆஃபர்ஸ் தட் ரெசனேட் தெம். ஸோ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் மார்க்கெட்டிங் அணுகினோம். ஸோ இதில் வந்து பேசிக்கலி ஐடென்டிஃபைங், ஆன்டிசிபேட்டிங் கஸ்டமர், satisfying the customers with profitability இல்லையா? ஸோ அதோட நாங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ மார்க்கெட்டிங்கை நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் க்ரீம் சோடாவை எக்ஸாம்பிள் வச்சுக்கொண்டு மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்ணோம், செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பிராண்ட் பொசிஷனிங் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு இந்த இடத்துல க்ரீம் சோடா எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி பேசினோம். சேனல் டெசிஷன்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்களோட இடத்துல எப்படி செஞ்சு கொண்டாங்கன்னு பார்த்தோம். And finally, we talked about those 5 steps, and we talked marketing is an upstream strategy, which means preparation. Marketing is nothing but preparation for the sales. So on the sales preparation activities தான் நாங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ண விஷயம். So basically, after this marketing, so we are jumping into the sales. So if you don't understand your customer, you don't have a business ன்னு சொல்றது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். Then we move to the sales. ஸோ எங்களோட கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்குரிய பாஷையில அவங்களுக்குரிய பாணியில நாங்கள் கம்யூனிகேட் பண்றது தான் மார்க்கெட்டிங் டிஸ்கஸ் பண்ணோம். தென் சேல்ஸை பத்தி பேசினோம். ஸோ பேசிக்கலி சேல்ஸ் வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டின்னு பேசினோம். ஸோ இங்கே தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட்டட் பை மார்க்கெட்டிங்கை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் சொல்றது டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஹியர் சேல்ஸ்ல என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வருது? ப்ராஸ்பெக்டிங், குவாலிஃபிகேஷன், நீட் அனாலிசிஸ், ப்ரெசன்டேஷன், ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் அண்ட் க்ளோசிங், ஃபைனலி ஃபாலோ. ஸோ இந்த விஷயத்துல நாங்க ப்ரெசன்டேஷன் வரைக்கும் லாஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் யூ தேர். ஸோ ப்ராஸ்பெக்டிங், ஹவு வி ஐடென்டிஃபை அவர் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் ஓ பயர்ஸ். குவாலிஃபிகேஷன், ஹவு டு வி குவாலிஃபை ஃப்ரம் த ப்ராஸ்பெக்ட் ஹூ வர்த் பர்சீவிங் அவர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் குவாலிஃபை பண்றது ரெண்டாவது ஸ்டெப்பாக பார்த்தோம். தென் வி டாக்ட் அபவுட் நீட் அனாலிசிஸ். இங்கே தான் வந்து எங்களோட கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்னன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ வித் த கொஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், ஒப்சர்வேஷன்ஸ், ரைட்? ஸோ இந்த அடிப்படையில் வி அண்டர்ஸ்டுட் ஹவு டு வி அனலைஸ் த கஸ்டமர் நீட். ஸோ இது தேர்ட் ஸ்டெப். And the fourth step, we talked about the presentation. இட்ஸ் ஆல் அபவுட் சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் இல்லையா? ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் எங்களோட கஸ்டமருக்கு எப்படி எங்களோட வேல்யூவை கிரியேட் பண்ணுறது, எங்களோட ப்ராடக்ட் வேல்யூவை நாங்கள் எப்படி ஷோ பண்ணுறதுன்றதை நாங்கள் பேசினோம். ஸோ ஹியர் ஒன்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம் வந்து எங்களோட கம்யூனிகேஷன்ல வந்து இங்கே தான் ஆல்டர் பண்ண வேண்டி இருக்குது, ரைட்? நாங்கள் எவ்வளோக்கும் எங்களோட வேல்யூ இருக்கிறத அவங்களுக்கு ரெசனேட் ஆகிற மாதிரி, ஸோ அவங்களோட பெயின் பாயிண்டோட கனெக்ட் பண்ணி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணலுமோ அந்த அளவுக்கு we can get the sales. ஸோ இங்கே தான் வந்து ஒரு க்ரீம் சோடாவை மார்க்கெட் பண்ற ஒருத்தர் வந்து எப்படி அதை யூனிக் வேல்யூ அதை சொல்லுவோம் வந்து
யூவிபி யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷனை சரியாக அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு என்று சொல்ற வகையில தான் a good salesman is distinguished. Okay, right. So yes, with that நாங்க இதில் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் வந்து the main goal of the presentation is to ஏன் நாங்க சொல்லணும் வந்து why should this store give more shelf space for cream soda? எத்தனையோ கம்பெடிட்டர்ஸ் இருக்கும்போது why should I give the time for me? அல்லது ஏன் எந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்? ஏன் why they should buy our product? அந்த கொஸ்டனுக்கு நீங்க எவ்வளவுக்கு கிளியரா ஆன்சர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யுவர் presentation is going to win என்று நாங்க பார்த்தோம். ரைட், ஓகே, ஐ எம் மூவிங் ஆன் ஃப்ரம் ஹியர். ஸோ இங்க இருந்து நாங்க அடுத்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதர் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங். பேசிக்கலி எஸ், ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங்னு சொல்லும்போது எஸ், வாட்ஸ் ஹேப்பன், நாங்க எங்களோட ப்ரெசன்டேஷன் செய்யும் போது ஒப்வியஸ்லி இட்ஸ் எல்லா கஸ்டமர்ஸ்லையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் என்னது, அவங்களோட கன்சர்னை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ வென் தே அட்ரஸிங் த கன்சர்ன், நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் we have to direct them, right? என்ன மாதிரி, ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட்டை தான் அங்கே சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒப்ஜெக்ஷன் ஒன்று ஒரு இந்த இடத்துல இந்த சேல்ஸ்மேனுக்கு வந்து சொல்லலாம் வந்து ஒரு கவுண்டர் பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள், இல்லாட்டி ஒரு கம்பெடிட்டர் வந்து கூடுதலான சேல்ஸ் போகுதுன்னு சொல்றது, எக்ஸாம்பிள் பெப்சி தான் கூட இங்கே சேல் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆஸ் அ சேல்ஸ் பர்சனா நீங்க என்ன செய்யலாம் வந்து, அப்படியா பெப்சி கூட போதா, அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, யூ டோன்ட் நீட் டு வித்ட்ரோ, ரைட்? யூ ஹாவ் த கரேஜ், யூ ஹாவ் த ட்ரஸ்ட் ஆன் யுவர் பிராண்ட். அப்போ நீங்க என்ன செய்யணும் சொன்னா உங்களோட யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷனுக்கு அங்க எடுத்து போடணும். என்ன செய்யலாம், cream soda attracts different emotional and family oriented customers. எங்கட செக்மெண்டே வேற, ரைட்? ஸோ எங்கட கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நொஸ்டால்ஜிக், எங்கட வந்து ஒரு லோக்கல் நொஸ்டால்ஜிக் பிராண்ட். ஸோ என்ன யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் உங்களுக்கு இருக்கோ அது நீங்க அவடத்த டக்குன்னு பாயிண்டா போடணும். ஸோ கேஸ் பை கேஸ் மாறலாம், பட் இங்க நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஐடியா இஸ் ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங். பேசிக் ஐடியா இஸ் கட்டாயம் உங்களோட கஸ்டமர்ஸ் ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணும்போது அந்த கன்சர்ன் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? அதுக்கு சொல்யூஷனே இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு கிவ் த சொல்யூஷன். அங்க ஒரு சேல்ஸ் பர்சனாக அல்லது ஒரு மார்க்கெட்டியராக அல்லது ஒரு குட் ஃப்ரீலான்சராக what you have to do is you have to give them a solution for their concern, right? Second objection பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு வந்து எனக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்பேஸ் போதாம இருக்குது, we don't have space in our fridge to store your products. அப்படி சொல்லும்போது நாங்க என்ன சொல்லலாம் வந்து, அதுக்கு என்ன சொல்யூஷன் we have, ரைட்? அப்படி நாங்க சொல்லுவோம் வந்து எங்கள்கிட்ட ஆப்டிமைஸ்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன அதாவது ஃபாஸ்ட் மூவிங் பாட்டில் சைஸஸ் இருக்குது. ஸோ இதுல நீங்க கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நீங்க அந்த குறிப்பிட்ட சின்ன ஸ்பேஸுக்குள்ள நீங்க வைக்கலும். ஸோ வை டோன்ட் யூ ட்ரை? இங்க பேசிக்கலி எவ்ரி ஒன் நோஸ் திஸ், பட் ஹவு டு வி, இப்போ ஒப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங்லேயே நிறைய சேல்ஸ்மேன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ரைட்? அப்போ ஒரு புவரான சேல்ஸ் பர்சன் என்ன செய்வாரு, ஒப்ஜெக்ஷன் அப்படியோ உள்வாங்கிட்டு அதை நம்பிக்கிட்டு அப்படி வெளியே வருவார். ஒரு குட் சேல்ஸ்மேன் என்ன செய்வாரு, எஸ், அகெயின் not to deceive the customers, அவங்களை ஏமாத்துறதுக்கு நாங்க சொல்லல, again we are trying to help them in another way, இன்னொரு வேல we are approaching them, இந்த வே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆதான்னு பாருங்க. again we are giving the solution as a what, அவங்களுக்கு ஒரு சாய்ஸா தான் நாங்க கொடுக்குறோம். ஸோ இந்த சாய்ஸை ஜெனரேட் பண்ணி கொடுக்கறது ஒன் ஆஃப் த ஸ்கில். okay, so coming to the point, take the big picture, we are talking about fundamentals. மார்க்கெட்டிங்கை பத்தி பேசணும், இப்போ சேல்ஸை பத்தி பேசுறோம். சேல்ஸ்ல 5வது ஸ்டெப்பா நாங்க பாக்குறது வந்து ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங். இந்த 5th ஸ்டெப் விளங்கிச்சா? இஃப் யூ அண்டர்ஸ்டுட், thumbs up or yes? Yes, sir, got it. Good. Others? Good. ஓகே, இன்னைக்கு நாங்கள் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா பார்க்குறோம். இஃப் யூ ஆர் ஃபாஸ்ட் இனஃப், குயிக்காக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் குயிக்காக நிறைய விஷயங்கள் பார்த்துடல முடியும். ஓகே, எஸ், யூ நோ மீ, உங்களுக்கு கிளியர் இல்லாமல் நான் அடுத்த ஸ்டெப் போக மாட்டேன். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸை தாங்க இஃப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, குட். எஸ், 6th ஸ்டெப், க்ளோசிங். இங்கே தான் க்ளோசிங் என்னது, கடை மூடிட்டு போறதா? நோ, க்ளோசிங் இஸ்
நத்திங் பட் சேல்ஸ் க்ளோசிங். இங்க நம்மளோட கமிட்மெண்ட்டை செக்யூர் பண்றது. இப்ப நீங்க எல்லாம் பேசுறீங்க, ஆப்ஜெக்ட்லாம் ஹேண்டில் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கஸ்டமர் வாங்க அவங்களோட ப்ராடக்ட் பாய்ன்னு சொன்னா நீங்க திரும்பி வாரீங்கடா உங்களோட சேல்ஸ் க்ளோஸ் ஆகல. சேல்ஸ் எப்ப க்ளோஸ் ஆகும்? நீங்க எதிர்பார்த்த வேல்யூவோட அந்த வேல்யூவை நீங்க அவங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து நீங்க ப்ராஃபிட் எடுக்கிற, அதாவது கமிட்மெண்ட்டை சைன் பண்றது. எஸ், நான் இவ்வளவு சேல்ஸ் உங்கள்ட்ட எடுக்கிறேன், ஐ எம் பையிங் யுவர் ப்ராடக்ட்னு நீங்க கமிட்மெண்ட் எடுக்கிறது தான் க்ளோஸ். அவ்வளோ ட்ரை பண்ணி 5 ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணி 6வது ஸ்டெப்ல நீங்க ஃபெயில்ண்டா, எஸ் யூ ஆர் ஃபெயில்ட். ஹேவ் தட் இன் மைண்ட். உங்களோட சேல்ஸ் க்ளோஸ் ஆகல, ரைட்? இப்ப சேல்ஸ் பர்சன் வந்து என்ன செய்யலாம்? இந்த ஆப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணி கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணியாச்சுட்டால் டோன்ட் வெயிட். அவங்களே ஆர்டர் தரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆஸ்க் ஃபார் த ஆர்டர், ரைட்? டோன்ட் வெயிட். பிகாஸ் ஏன்னா அவங்களோட மைண்ட் சைக்காலஜிக்கலா வேற திங்க் பண்ணி கொண்டிருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணி யோசிச்சு கொண்டிருக்கும், அவங்களோட அசெட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி யோசிக்கும். எவ்ரி ஒன் இஸ் லைக் தட், நோ? எங்களுக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் யோசிப்போம். திங்க் ஃப்ரம் அஸ். இங்க பேசிக் ஸ்ட்ராட்டஜியே உங்களோட கஸ்டமர் நீங்க எப்படி அணுகணும் என்றால், யூ திங்க் ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவரோட இடத்துல நீங்க இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? வெரி பேசிக் திங். இந்த விஷயம் தான் நீங்க யோசிக்கணும் எங்க போனோம். ஸோ புட் யுவர் செல்ஃப் இன் டு ஹிஸ் ஷூஸ் ஓ ஹர் ஷூஸ். அப்போ உங்களுக்கு ஈஸியா விளங்கும், எஸ் அவங்களோட பிரச்சனை இதுதான். ஸோ யூ நோ வாட் தே ஆர் கோயிங் டு ஆன்சர். ஓகே. ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் பேசலாம். நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, நாங்க இனிஷியலா ஒரு 20 கேஸ் ட்ரை பண்ணுவோமா இந்த கிரீம் சோடா ஸ்டோரியில, அல்லது வந்து ப்ரொமோஷனல் ஸ்டோர் டிஸ்பிளே உண்டு நாங்க உங்களோட ஷாப்புக்கு போடவா, அல்லது ப்ரொமோஷனல் ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் அடிப்போமா, இந்த வீக்கே அடிப்போமா? அதாவது நீங்க முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னு சொன்னால், நீங்க கேட்கறது வந்து அவங்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்தது வந்து 2வது விஷயம் வந்து ஒரு சாய்ஸை நீங்க இப்ப உதாரணமா வச்சுக்கோங்களேன், இந்த சாய்ஸ் நீங்க அவங்கள்ட்ட கேட்க கூடாது, எத்தனை கேஸ் போடலாம்னு நீங்க கேட்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதை நீங்க உங்களோட கேஸுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. எத்தனை கேசஸ் எடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் 5 கேஸ் சொல்லலாம், ரைட்? அல்லது ஒரு கேஸ்ன்னு சொல்லிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கே மார்ஜினை கூட வச்சீங்கன்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் கில்ட்டி ஆகும், டக்குண்டு என்னது டவுன் பண்றதுக்கு. ஏன்னா அது அவருடைய நாங்க ட்ரஸ்ட் பண்ணி நம்ம இந்த அளவுக்கு, இது சைக்காலஜி தான், நாங்க இவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணி அவரை கேட்கிறோமே, அதை கூட அவருக்கு வெளியே பண்ண இல்லாதா, அல்லது அந்த அளவுக்கு அவருக்கு டிசர்வ் இல்லையான்னு சொல்ற மாதிரி மைண்ட் செட் அவருக்கு கிரியேட் ஆகும். ஆல் அபவுட் சைக்காலஜி. ஓகே. ஸோ அங்க நாங்க 20 கேசஸ் சொல்றோம்னால அட்லீஸ்ட் ஒரு 10 கேசஸ்க்காக வருவார். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பவுமே 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். டைரக்டா ஓப்பன் கொஸ்டின் எத்தனை வேணும்னு கேட்கறல, 20 கேஸ் போடுமா 10 கேஸ் போடுமான்னு கேட்கலாம். அல்லது கிரீம் சோடாவில் 500 ml போடுவோமா, இத்தனை போடுமா, அல்லது 200 ml போடுவோமா? வை திஸ் இஸ் கொஸ்டின். இப்போ என்னன்னா, அங்க நீங்க ஓப்பன் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா அவருக்கு திங்க் பண்ற டைம் கூட. நீங்க சாய்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அவர் 2ல ஒன்று தான் சூஸ் பண்ணணும், எம்சிக்யூ கொஸ்டின் மாதிரி. குட் மை பாயிண்ட். ஸோ அங்க நீங்க 2 சாய்ஸை கொடுத்துட்டீங்க என்றால் நீங்க ஃபேவரான ஒரு கொஷனை ஒரு சாய்ஸாவும் அதோட கொஞ்சம் மார்ஜின் கூட வச்சு ஒரு இதையும் கேளுங்க, ரைட்? அப்ப என்ன நடக்கும்? அவர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட ஃபேவரான இடத்துக்கு வந்துருவார் ஆட்டோமேட்டிக்கலி. யூ காட் இட். ஸோ இந்த மாதிரி நாங்க இது பண்ணலாம். அகெயின் வி ஆர் ஹெல்பிங் தேம், ரைட், வித் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணையிலும் செய்யல. அப்ப மேனேஜர் வந்து அக்ரி பண்றாரு, சேல் கடைக்காரர் வந்து அக்ரி பண்றாருன்னு சொன்னா the order is placed, sale is closed, right? The sale closing understood. Did you understand this stage? Yes or thumbs up? Any question? Yes, sir. Okay. Good. Super. So this is the 6th step. Finally வந்து follow up. சரிதானே? சேலை முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, ஐ எம் டன், பாய் பாய்ன்னு வந்தீங்க என்றால் எஸ், அந்த சேல் சக்சஸ், பட் யூ ஆர் லூசிங் த ஃபியூச்சர், ரைட்? எப்பவுமே நீங்க நினைச்சு ஒரு கஸ்டமர் நீங்க ஹேண்டில் பண்ணாலும் சரி, ஒரு ஷாப்பை ஹேண்டில் பண்ணாலும் சரி, வாட் எவர் இன்சிடென்ட் ஹேப்பன்ஸ், நெவர் கிரியேட் நெகட்டிவ் இம்ப்ரெஷன். நீங்க உருவாக்கவே கூடாது. யூ டோன்ட் நோ, அன்றைக்கு அவர் இந்த மூட் வேற இருக்கலாம், நெக்ஸ்ட் டே when you reach them the mood may be differ, vary. So always
you should create a positive impression of you. என்னதான் நடந்தாலும் அவரு ஒத்தடி அவங்களை தட்டி விட்டாலும் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் அதுதான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு ஸ்கில். ஓகே தென் இன்னைக்கு சேல்ஸ் கிடைக்கலன்னா யூ ஷுட் ஃபாலோ அப் அகெயின். இஃப் யூ வாண்ட் யூ ஷுட் ஃபாலோ. இஃப் யூ வாண்ட் த சேல்ஸ் யூ ஷுட் ஃபாலோ. அண்ட் யூ நீட் டு ரிட்டைன் யுவர் கஸ்டமர் ஆஸ் வெல். ரைட், அங்கதான் வந்து ரிலேஷன்ஷிப்னு சொல்றது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ரைட், பிசினஸ் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப். பிசினஸ் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப். ரைட், பிசினஸ் வந்து எதுவா இருந்தாலும் நடக்கும். ரிலேஷன்ஷிப் ஒரு விஷயம் நீங்க ஒழுங்கா ஃபார்ம் பண்ணல என்றால் தட் won't be happen. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. ஆனா எஸ், ஒரு சேல் ஒன்று உங்களுக்கு நடக்கணும் என்றால் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் வந்து when you approach them first you should never talk about your product. நோட் பண்ணிக்கொள்ளும் உங்களோட சர்வீஸோ இதோ இருக்கலாம். இஃப் யூ ஹேவ் சம் டைம் டு டாக் வித் ஹிம் ஓ ஹர், எப்பவுமே நீங்க ஹேவ் எ ரெப்போ பேசுங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கனெக்ட் யுவர் மைண்ட் வித் தேர் மைண்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு மைண்ட் கனெக்ட் ஆகணும். ஸோ கொஞ்சம் கெட் டவுன் டு தேர் லெவல். ரைட், அவங்களோட பேசி எஸ் ஹவ் ஆர் யூ, வாட் யூ ஆர் டூயிங், எனி ஹவ். ரைட், எனி ஹவ் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்க. ரைட், ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதுக்கு போகிறோம். இஃப் யூ ஹேவ் த ரிலேஷன்ஷிப், உங்களோட டெண்டன்சி அல்லது உங்களோட சேல்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரேட் ரொம்பவே அதிகம். ஸோ மெயின்டைனிங் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் வந்து இஃப் யூ இது முடிச்சாலும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபாலோ அப் காலா இருக்கலாம், அடிக்கடி ஸ்டாக் செக் பண்றதா இருக்கலாம், டைம்லி டெலிவரி. அதாவது நீங்க ப்ராமிஸ் பண்ற விஷயத்த எவ்வளவுக்கு அக்யூரேட்டாக நீங்க ரிட்டர்ன் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு அந்த ப்ராமிஸை காப்பாத்துறீங்களோ அது உங்களோட ரிட்டன்ஷனை காப்பாற்று, உங்களோட கஸ்டமரை வந்து மெயின்டைன் பண்ணும். ரைட், அண்ட் ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதுக்கு பிறகு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதை எவ்வளவு குயிக்கா நீங்க ரிசால்வ் பண்றீங்க, இதெல்லாம் உங்களோட கஸ்டமர்ஸை வந்து என்ன செய்யும், ட்ரஸ்ட்டு கூட்டும். அடுத்தது எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட், எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ். ரைட், வெறுமனே உங்களோட சைடால வரக்கூடிய மார்க்கெட்டிங் மட்டும் நீங்க ரிலே பண்ணக்கூடாது. நீ எஸ் யூ ஆர் டூயிங் யூ எஃபோர்ட், உங்களோட மார்க்கெட்டிங் உங்களோட சேல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் ஹேவ் அ ட்ரஸ்ட் இன் பாசிவ் மார்க்கெட்டிங். ஆக்டிவாக நீங்க செய்யற மார்க்கெட்டிங் எஸ், ஆனால் நிறைய கம்பெனிஸோ நிறைய பர்சன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான another reason is passive marketing. நீங்க யோசிச்சு பாருங்க, ஊர்ல வந்து நல்ல ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்டால் அல்லது ஒரு சாப்பாடு கடையை யோசிச்சு பாருங்க. அவங்க மார்க்கெட் பண்ணதால மட்டும் அந்த கடை இதாகிச்சா, அல்லது அங்க சாப்பிட்டுட்டு போனவங்க நிறைய பேர்கிட்ட போயிட்டு அதை பத்தி நல்ல பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி நான் அந்த கடைக்கு போகணும், சூப்பர் அந்த சாப்பாடு போய் பாருங்கன்னு சொல்லி அந்த எஸ் ரெஃபரல் மார்க்கெட்டிங், இதன் மூலமாக அந்த கடையில் அதிகமாக சேல்ஸ் நடந்துச்சா? ஆப்வியஸ்லி ரெஃபரல். ஸோ ரெஃபரல் அந்த இதை ரொம்பவே நீங்க பிலீவ் பண்ணணும். ஸோ ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு விடுறீங்களோ, உங்களோட ஃபுட் ஸ்டெப் எப்படி வச்சுட்டு போறீங்களோ, யூ ஆர் கோயிங் டு அதுதான் நீங்க ரிட்டைன் பண்ண, அதுதான் நீங்க யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ, அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. கீப் தட் இன் மைண்ட். ஃபாலோ அப், ரிட்டென்ஷன் வித் த குட் ரிலேஷன்ஷிப். அதே போல வந்து ஒரு சிங்கிள் தமிழ் நியூ இயர் வர போகுதுன்னு சொன்னால் எலிஃபென்ட் ஹவுஸ் வந்து என்ன செய்யணும், ஏண்டா தட்ஸ் ஹவு தே ஃபாலோ அப். அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா எஸ் சேல்ஸ் கோயிங் டு ஹைக். ரைட், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் சப்ளையை கூட்டணும். ரைட், ப்ரொமோஷனல் டிஸ்பிளேஸ் இன்னும் கூட்டணும், ஆட்ஸை வந்து இன்னும் கூட ரன் பண்ணணும். ரைட், அதே மாதிரி ரிட்டைலருக்கு தேவையான மார்க்கெட்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணணும். ரைட், இதான் வந்து ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ். ரைட், ஓகே, 7வது ஸ்டெப் விளங்கிச்சா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி 7th ஸ்டெப்? எஸ். ஓகே, அண்ட் அப் அன்டில் நாங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நாங்க ஃபண்டமெண்டல்ஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிருக்கிறோம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இது வரைக்கும் ஹவு டு யூ ஃபீல்? ஸோ இன்னைக்கு நாங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா பார்க்க இருக்கிறோம். வித்வுட் டிலே, எனி 1 or 2 feedbacks. What did you understood so far? Very shortly. I understood almost everything, sir. Almost everything. Okay. This is very basic, fundamental on marketing and sales steps. Okay. Good. So let's move on. Yes. Great salespeople are relationship builders who provide value
and help their customers win. இது நல்லாவே மைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேல்ஸ் பர்சன் சொல்றவர் இருக்கிற ப்ராடக்டை தள்ளுறவர், தள்ளி விட்டு விற்கிறவர் மட்டுமல்ல. ஒரு கிரேட் சேல்ஸ் பர்சன், ஃபர்ஸ்ட் திங் ரிலேஷன்ஷிப் பில்டர், செகண்ட் ப்ரொவைட் வேல்யூ, தேர்ட் ஹெல்ப் தேர் கஸ்டமர் வின். ரைட், இது மூணையும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்றவரா, கஸ்டமர் வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றவரா, ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் பண்றவரா இருக்கணும். இது மூணும் வந்து highly important skills or attributes of a great sales people. Okay, right. And one more thing, you don't compete on price, you compete on relationships. Okay, you know this so far. ஒரு எல்லைக்கு பிறகு உங்களோட கம்பெடிஷன் உங்களோட ப்ரைஸோட இருக்காது. ஏன்னா உங்களோட கம்பெடிட்டர்ஸ் எல்லாருமே சேம் ப்ரைஸுக்கு வந்துட போறாங்க. ரைட், அதுக்கு பிறகு நீங்க ப்ரைஸை இன்னும் கூட்டவும் மேலும் எப்ப, when you have a good relationship with your customers. Okay, good. So now let's distinguish the disciplines, right? So இந்த ஏரியாவில் நாங்க மார்க்கெட்டிங் சேல்ஸ் பத்தி படிச்சிட்டோம். மார்க்கெட்டிங் எதுல ஃபோக்கஸ் பண்ணுது? மார்க்கெட் செக்மெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முழு சொசைட்டியுமே நாங்க ஃபோக்கஸ் பண்ணல. we are focusing the segments. எங்களுக்கு யாரு வேணும் அதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங். சேல்ஸ்ல யார் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம்? இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ், விச் மீன்ஸ் ஒரு தனி கஸ்டமரா இருக்கலாம், இன்னொரு பிசினஸா இருக்கலாம். ஓகே, ஒரு B2C, B2B, எனிதிங். பர்டிகுலர் அக்கௌண்ட்டை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் டியூரிங் தி சேல்ஸ் ப்ராசஸ். டைம் ஃப்ரேமை வச்சு கொண்டோம்னால் மார்க்கெட்டிங் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக், என்னது, பிராண்ட் இக்விட்டி. ஒரு லாங் டேர்ம் எடுத்துக்கொள்ற ப்ராசஸ். அது பிளான் முக்கியம், டைம் கன்சூமிங் ப்ராசஸ். சேல்ஸ் ஷார்ட் டேர்மான டிரான்சாக்ஷன் க்ளோசிங் ப்ராசஸ். ரைட், ஓரியன்டேஷன் எடுத்துக்கொண்டீங்க என்றால் எப்பவுமே மார்க்கெட்டிங் வந்து உங்கள்ட்ட இருந்து கஸ்டமர்ஸை புல் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சேல்ஸ் வந்து உங்கள்ட்ட இருந்து உங்கள்ட்ட இருந்து சர்வீஸ் அல்லது ப்ராடக்டை வந்து எஸ் புஷ் பண்ற மாதிரி இருக்கும், உங்கள்ட்ட இருந்து நிறைய புஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட், அகெயின் நேச்சரை பார்த்தீங்க என்றால் இங்க ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கும், பிகாஸ் இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். சேல்ஸ் வந்து டெக்டிக்கலா இருக்கும், பிகாஸ் இட்ஸ் வெரி ஷார்ட் ப்ராசஸ், எக்ஸிகியூஷனா இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கொண்டீங்க என்றால், ரைட், ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஒரு ஒரு சொசைட்டல் அல்லது ஒரு ப்ராட் மார்க்கெட்ல இருந்து நாங்க மார்க்கெட்டிங் ஆரம்பிக்க போறோம். அட் த சேம் டைம் சேல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அல்லது குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இருக்க போகுது, ப்ராஸ்பெக்ட்டுக்கு மட்டும் இருக்க போகுது. ரைட், ஓகே. இப்ப திங்க் இந்த ரெண்டு விஷயத்திலையும் உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட நேச்சுரல் பர்சனாலிட்டி எந்த சைடுக்கு ஃபாலோ ஆகுது? லாங் டைம் பிளானிங் வித் த செக்மெண்டேஷன், பெரிய ஏரியாவுக்கு பிளான் பண்றதா, அல்லது ஒரு ஷார்ட் பர்சன் அல்லது ஷார்ட் பீப்புள், அல்லது ஷார்ட் டேர்முக்குள்ள ஒரு குறிப்பிட்ட என்டிட்டியோட இன்டராக்ட் பண்ணி ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்றதா? எனக்கு சொல்லுங்க பாப்போம். இஃப் யுவர் பர்சனாலிட்டி இஸ் ஃபாலோயிங் வித் மார்க்கெட்டிங் ஓ சேல்ஸ்? Definitely with marketing, sir. When it comes to sales, a bit struggle. I used to face struggles. Okay. Others, how about you? Ramla is more on marketing. I want others also to speak. இந்த செஷன்ல நீங்க உண்மையா கேட்டுட்டு இருக்கிறீங்களான்றது மீன் பேசினதை வழங்க. Come on. அட்லீஸ்ட் சேட்டை யூஸ் பண்ணுங்க. ஓகே, நிஃப்லா வந்து more on sales, no? Okay. Good reflection. Others? Zarina on sales, Rishad on marketing. Okay. Good. Right. So what we understood here, இங்க எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு பாருங்க. So now we understood
மார்க்கெட்டிங்னா என்ன, அதை எப்படி பண்றோம், சேல்ஸ்னா என்ன, அதை எப்படி பண்றோம். ஓகே, ஸோ இது எஸ், உங்களுக்கு இந்த டிஃபரன்ஷியேஷன் எஸ் கட்டாயம் இருக்கல். ஏன்னா ரெண்டுக்கும் ரெண்டு விதமான பர்சனாலிட்டி தேவை. ரைட், மார்க்கெட்டிங்க்கு வேற ஸ்கில்ஸ், சேல்ஸ்க்கு வேற ஸ்கில். பட் ரெண்டையும் ஒருத்தர் பண்ணலாமான்னு கேட்டா எஸ் பண்ணலாம். ரைட், அகெயின் அதுக்காகத்தான் கம்பெனிஸ் வந்து என்ன செய்யுங்க, ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வேற இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து வேற இருக்கும். பட் ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் ஒர்க் பண்ணும். நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த கம்பெனி எடுத்துக்கொண்டாலும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வேற, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேற, பட் ரெண்டு பேரும் ஒன்றை தான் வச்சுப்பாங்க எப்பவும். ரைட், அதனாலதான் வந்து அது நாங்க சொல்லும் மார்க்கெட்டிங். அதாவது ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த வால்ல நாங்க எரேஸ் பண்ணி இருக்கோம். ரெண்டு பேருக்கும் இடையில அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு சேல்ஸ் டீமுக்கும் மார்க்கெட்டிங் பர்சனுக்கும். ரைட், இதுல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சக்சஸ் இருக்கும். ரைட், ஏனென்றால் மார்க்கெட்டிங் டேட்டா வந்து என்ன செய்யும், சேல்ஸ் கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க மார்க்கெட்ல எடுக்கிற டேட்டா எவ்வளவுக்கு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ, உங்களோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களோட மார்க்கெட் சேல்ஸ் பர்சனுக்கு நீங்க கொடுத்தால் வந்து அவரோட சேல்ஸ் கன்வர்ஷனுக்கு எந்த ஈஸியா இருக்கும். அதே போல சேல்ஸ் பர்சனுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக், ஆக்டிவ் ஃபீட்பேக், ரைட், ஒரு கஸ்டமர்ஸோட டீல் பண்ணும்போது அவங்களோட கன்சர்ன்ஸ், இதை அவரு சரியாக கொண்டு வந்து எங்க மார்க்கெட்டிங் டீம்ல கொடுப்பாருந்தால் they know what customer know, customer want, customer feel, customer do. ஸோ அதை வச்சு கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யலும், டெய்லர் பண்ணலும், their மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலும். ஸோ இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம், எஸ் ரெண்டுமே வேற வேற விஷயங்கள், டிசிப்ளின் வேற வேறாக செய்யலாம், பட் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு இன்டர் கனெக்ஷன் இருந்தே ஆகணும். யூ அண்டர்ஸ்டுட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி? Now you know why we want the interaction between two disciplines. Yes, no? Yes, sir. Good. So இதை எடுத்துக்கொள்ளுங்க, படிக்கிற விஷயத்தை எஸ் டேக் இட் டு யூ எக்ஸிகியூஷன், இதை அப்ளை பண்ணுங்க. ரைட், தென் see the difference. ரைட், இங்க சைலோஸ், சில டிபார்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டிங் அவரோட பார்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க, சேல்ஸ் வந்து அவங்களோட பார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு போவாங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு ட்ரெயின் போற மாதிரி இருக்கு. இப்படி இருந்தா என்ன நடக்க போகுது வந்து, பிசினஸ் ஒரு பக்கத்துக்கு அட்ராக்டிங் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க, வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களோட பாசையில, விச் மீன்ஸ் அவங்களோட what they understood அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்வாங்க. இங்கேதான் அவங்களுக்கு ஃபவுண்டேஷனல் கிளாரிட்டி இருக்காது. ரைட், ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன செய்யும், ஒரு டிஸ்கனெக்டட் சைலோஸாக வந்து இயங்கும் போது அவங்க கம்யூனிகேஷன் வேறையா இருக்கும், இவங்களோட சேல்ஸ் எக்ஸிகியூஷன் வேறையா இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும், ஒழுங்கான ப்ரொடக்டிவான ஒரு சர்வீஸ் அவங்களுக்கு கொடுக்கலாது. ரைட், இந்த மிஸ்அலைன்மெண்ட் வந்து இருக்கும் என்றால் ரிசோர்சஸ் வந்து அவங்களுக்கு வேஸ்ட் ஆக போதும். ஏன்னால் ரெண்டு பேரும் ரெண்டு விதமான ரிசோர்சஸ் யூஸ் பண்ண போறாங்க. இங்க சேல்ஸ் பர்சன் போயிட்டு அவரு சொல்ல போற விஷயம் நீங்க கம்யூனிகேட் பண்ணிருக்காது, அல்லது இவர் இங்க கம்யூனிகேட் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தை அங்க அவருக்கு தெரியாது. மார்க்கெட்டிங்ல சொல்றாங்க வந்து நாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு ஃப்ரீ ஆஃபர் கொடுக்க போறோம், சேல்ஸ் பர்சனுக்கு அது எதுவுமே தெரியாது. அங்க போயிட்டு கேட்கும்போது he doesn't know. ஸோ அங்க ரெவென்யூ லாஸ் ஆகுது, கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ ஆல்வேஸ் ரெண்டு டிசிப்ளினும் வந்து இன்டராக்டா தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, ரைட். ஸோ ஃபார் ஸோ இந்த பார்ட்டோட I just concluded the fundamental thing. Okay, நாங்க இதுவரைக்கும் பேசின விஷயம் just the fundamental of marketing and sales. Okay, do you understood? Did you understand so far? இப்பதான் நாங்க நெக்ஸ்ட் டாபிக்குள்ள மூவ் ஆக போறோம். ஸோ பேசிக்கலி இன்றைக்கு பாட்டுக்குள்ள மூவ் ஆக போறோம், பிகாஸ் ஐ பிளான் திஸ் ஃபார் லாஸ்ட் செஷன். ஓகே, ஸோ ஐ எம் மூவிங் ஃப்ரம் ஹியர். எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்? ஓ, ஹவு டு யூ ஃபீல்? ஒன்று நீங்க டவுட்ஸ் இருந்த டவுட்டை கேட்கலாம், அல்லது இது வரைக்கும் எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லலாம் செஷனை. Okay, sir. Any comments? Okay. Okay, understood. Good. Right. இப்போ நாங்க டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் வந்து
பிசினஸ் வேல்யூ செயினை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட், பிசினஸ் வேல்யூ செயின். ரைட், அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து எந்த இடத்துல வந்து செய்யணும், எப்படி வந்து அவங்க ஃபிட் ஆகுறாங்க. ஸோ இது நாங்கள் சொல்லுவோம் வந்து பிசினஸ் வேல்யூ செயின். இந்த வேல்யூ செயின் சொல்ற விஷயத்த நான் ரிலேட் பண்றேன் ஒரு ரிலே ரேஸுக்கு. ஹவு மெனி ஆஃப் யூ சீன் தி ரிலே ரேஸ்? அஞ்சல் ஓட்டம் சொல்லும் தமிழ்ல. ரிலே ரேஸ் பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். ஒலிம்பிக். ஒருத்தர் கொண்டு வந்து அந்த இது கொண்டு வந்து கொடுப்பார், அது எஸ், மற்றவர் வந்து எக்ஸாக்ட்லி. தொடர் செய்யணும். சூப்பர், எக்ஸாக்ட்லி, தட்ஸ் தி திங் இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட ஒரு கோல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கை வந்து என்ன செய்யணும் வந்து பர்சன் பை பர்சன் வந்து அவங்க என்ன செய்யணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். லாஸ்ட் ஓடி முடிக்கிற வரட்டும் வந்து அந்த கோலோட முடிக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ பிஸ்னஸ்ல வேல்யூ செயின் எப்படி கிரியேட் ஆக போகுதுன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R&D அவங்களோட ஒர்க் பண்ணணும். ரைட், R&D டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சைட்ல வந்து மார்க்கெட் ரிசர்ச்சை வந்து செய்யணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன? மார்க்கெட் ரிசர்ச். அந்த ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி when we understood the need, when we understood the customer requirement, அங்க இருந்து தான் எங்கிட்ட ப்ராடக்டை டெவலப் பண்ணணும். ஸோ அப்போ முதலாவது R&D சைடுக்கு செய்யற விஷயம் மார்க்கெட் ரிசர்ச், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இது ரெண்டையும் செஞ்சுட்டு மார்க்கெட்டிங் டீம்கிட்ட கொடுத்தோம்னால் they should price the product, they should communicate the message with the audience, then do the distribution process. நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. R&D சைட்ல மார்க்கெட் ரிசர்ச்சும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் செய்யறாங்க. அவங்க மார்க்கெட்டிங் டீம்ல கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் டீம் வந்து பிரைசிங், கம்யூனிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் செய்யறாங்க. இங்க கஸ்டமர் பெர்சீவ்ட் வேல்யூ ஒன்று உருவாக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கஸ்டமர் பெர்சீவ்ட் வேல்யூ. அப்ப இங்க வேல்யூ உருவாக்குற யாரு? மார்க்கெட்டிங் டீம். ரைட், அந்த வேல்யூவை உருவாக்கிட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க? சேல்ஸ் டீம்கிட்ட. அவங்க என்ன செய்யறாங்க? going to the field or talking to customers, sales conversion, transaction and doing the retention. So sales convert பண்றது, transaction complete பண்றது, sales close பண்றது, இந்த கஸ்டமரை retain பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் விஷயம், சேல்ஸ் மேனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ விளங்கிச்சா? ஸோ ஒரு வேல்யூ செயின் எப்படி ஒரு பிசினஸ்ல ரன் பண்ணுதுன்றது. Did you understood this idea? ஸோ தனியே ஒரு பர்சன் மார்க்கெட்டிங் மட்டும் போதாது, R&D மட்டும் போதாது, சேல்ஸ் பர்சன் மட்டும் போதாது. ரைட், இந்த ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும். அண்டர்ஸ்டூட் so far? Somewhat understood, sir. Okay, what is the portion you didn't get? I didn't get that R&D part, sir. R&D, right. R&D portion you remember marketingல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? We started in the marketing with the 6 steps. Can you remind? Have you note down? We started with market research. Did you remember? Yeah, I can remember. That is the portion. That is the part. Market in the when we understood, for example, if we are doing, so take the same example, Elephant House, if they want to do the market research, where should they do? They should relate with the other competitors. மார்க்கெட்ல பீப்புள் வந்து எந்த ப்ராடக்ட் அதிகமா வாங்குறாங்க, எந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குது, எந்த டார்கெட் ஆடியன்ஸ், எந்த ஏஜ் குரூப் என்ன ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. யூ அண்டர்ஸ்டுட்? தட் இஸ் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ எங்களுக்கு என்ன கஸ்டமர்ஸுக்கு தேவைன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மார்க்கெட் ரிசர்ச். Got it? Yes, sir, Then, got it. yes. Then we know the requirement, we know the need. Now we create the product or service according to the need. So coming from that point. Good. Hope you got it. Okay. Yes, others also yes. Okay. So this is called value chain relay race. Value chain relay. Right. இப்போ நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். Now we are going to talk about the evolution, right? Which is
ஸ்டார்ட்ல நான் இப்போ நம்ம கேஸ் ஸ்டடிஸ்லாம் பார்க்க போறோம். ஓகே, பி ரெடி. இன்றைக்கு இருக்கிற பிசினஸ் இரா அதோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது மார்க்கெட்டிங்ல, கொஞ்சம் முதல் எப்படி இருந்துச்சு, எப்படி நாங்க இவல்யூட் ஆகி வந்திருக்கிறோம் என்று சொல்றது நாங்க பார்ப்போம். வி ஸ்டார்ட் வித் ஆரம்பத்தில் நாம் எப்படி டார்கெட் பண்ணோம் என்றால் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட். ரைட், ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும் என்றால் 1950s முந்தின காலம் எடுத்துக்கொள்வோம் என்றால் ப்ரொடக்ட் ஃபோக்கஸ். ரைட், அதாவது நாம ப்ரொடியூஸ் பண்ணுவோம், மக்கள் வாங்குவாங்க. அதாவது நம்ம என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணாலும் மக்கள் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிலீஃப் வந்து இருந்துச்சு. ரைட், இதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியை கூட்டினாங்க. எவ்வளவு எஃபெக்டிவாக ப்ரொடக்ஷனை நிறைய ப்ரொடக்ஷன் லைன் வச்சு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம்ங்கிறது தான் டார்கெட். ரைட், சாப்பாடு அப்படித்தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பேசிக் ஃபண்டமெண்டல் நீட்ஸ், உதாரணமா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அப்படித்தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஹென்ரி ஃபோர்டு மாடல் டி. இதான் வந்து ஆரம்பத்துல என்ன சொல்ற ஒரு மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தயாரிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கார். ஸோ இந்த கார் என்ன கலர்ல சேல் ஆயிடுச்சுன்னு கேட்டால் பிளாக், ஒன்லி பிளாக். எனி கலர் இஃப் யூ வாண்ட் ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் பிளாக். ரைட், நீங்க கார் வாங்குறதா நீங்க பிளாக் கலர்லாம் வாங்கி ஆகணும். ஸோ அப்ப வந்து கலரை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. பிகாஸ் தே வர் ஃபோக்கஸிங் ஆன் த எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரொடக்ஷன். அப்ப அங்க டார்கெட் எல்லாமே ப்ரொடக்ட்ல தான். சர்வீஸ்னாலும் எவ்வளவு சர்வீஸ், அதாவது எத்தனை பேர் கொடுக்குறோம்னு தான் டார்கெட்டே தவிர they don't talk about any other things. Okay, understood the first area, production orientation. Got it? Okay. Yes, sir. Then they moved to sales orientation. இது 1970s வரைக்கும், 50s to 70s, ஒரு 20 years ஏரியா டைம்ல இவங்களோட பிலீஃப் என்னென்றால் if we sell anything if we push hard enough. அதாவது we can sell anything if we hard. நாங்க கஷ்டப்பட்டு புஷ் பண்ணோம்னா மக்கள் வாங்குவாங்க. ஸோ அப்போ சேல்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இங்க வந்து சேல்ஸ், அக்ரெசிவான சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து இதுல ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஆனா அதுல என்ன அவுட்கம் என்றால் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் கிடைச்சிச்சு, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். ஆனா லாங் டேர்ம் கஸ்டமர் டிஸ்ட்ராக்ஷன். அப்ப லாங் டேர்ம் கஸ்டமர்ஸ் விருப்பம் இல்லை. ஏண்டா என்னதுக்காக, அவங்களோட ஒரிஜினல் நீட் வந்து அங்கே ஃபுல்ஃபில் ஆகிருக்காது, ஏதோ இவங்க வாங்கி ஆகணும் ஒரு நிலைமை. ஸோ இந்த ஏரியா, இந்த டைம் வந்து சொல்லுவோம் வந்து சேல்ஸ் ஓரியன்டேஷன். பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ் இப்படி தான் நடந்துச்சு. எவ்வளோ புஷ் பண்ணாலும் மக்கள் வாங்குவாங்க. இங்கிருந்து தான் ஷிஃப்ட் ஆகிற வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். பாருங்க, மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் 1970s பிறகு இருக்கு, இப்பே காலம் வரைக்கும் நாங்கள் சொல்லலாம். இங்க என்ன டார்கெட்னா அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர் ஃபர்ஸ்ட், தென் பில்ட் வாட் தே நீட். நாங்க எங்கட பெர்ஸ்பெக்டிவ் மார்க்கெட் ரிசர்ச், அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர், அந்த ஏரியா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு வரும். அப்ப கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நாங்க வரோம். ஓகே, ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். ஃபோக்கஸ் என்ன, கஸ்டமரோட நீட் என்ன, சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, அவங்களோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கொள்ளலாம், இந்த வரைக்கும் திங்க் பண்றது. இப்போ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான் வந்து அமேசான் பிலோசபி என்னன்னு சொன்னால் ஸ்டார்ட் வித் த கஸ்டமர். அவங்களோட டீமுக்கே வந்து கஸ்கேட் பண்ணிருக்கிற ஒரு பிலோசபி என்னன்னா ஆல்வேஸ் திங்க் ஆஸ் அ கஸ்டமர். அவங்களுக்கு என்ன வேணும்ங்கிற இடத்துல இருந்து தான் அவங்களோட ப்ராடக்டை நீங்க டிசைன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வந்து ஒரு பிலோசபியாவே இருக்குது. ஸோ இதே பிலோசபி தான் நீங்க நிறைய கம்பெனிஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், திஸ் இஸ் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். இது வரைக்கும் விளங்கிச்சா? 3 இரா. எஸ் சார். இப்ப மோஸ்ட்லி வந்து கஸ்டமைஸ் ப்ராடக்ட் வந்து மூவாயிர கூட தானே, அது Yes. எந்த ப்ராடக்டா இருந்தாலும் கஸ்டமைஸ் வரக்குள்ள ப்ரைஸ் கொடுத்து மனுஷர் வாங்குறது, அப்படி ஒரு இது வந்து இருக்குது. You are mentioning customized or customer oriented? நோ, கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட் கீ அது வந்து இதுக்கு இன்க்ளூட் ஆகுது தானே சார்? எஸ், கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட் வந்து கஸ்டமரோட நீட ஃபுல்ஃபில் பண்ணுது இல்லையா? எஸ்,
customized product is one of the example for marketing orientation. Good. Right. So இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஸோ எப்படி நாங்க மூவ் ஆகி வாரோம் எங்கட, பிகாஸ் இந்த மாதிரி போகும்போது தான் வி அண்டர்ஸ்டூட் எங்களுக்கு சேல் பண்ண ஏழுமங்கிறத நாங்க விளங்கி கொண்டோம். ரைட். ஃபோர்த் இரா வந்து நாங்க சொல்லுவோம் வந்து இன்னைக்கு எமர்ஜ் ஆகி கொண்டிருக்கிற இரா என்னன்னு சொன்னால், ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், பிகாஸ் இதுக்கு பிறகு நாங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் இதுக்கு பிறகு இருக்கிறவங்க. ஸோ இதில் நாங்க பெட்டரானது வந்து என்னது, மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். பெஸ்டானது எது என்றால் சொசைட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். இங்க ஃபோக்கஸ் வந்து மார்க்கெட்டிங் கஸ்டமர்ஸை தாண்டி we are focusing satisfy the customers in a way that also benefit the society and the environment. So இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் ரேஷனலைஸா தான் திங்க் பண்றாங்க. அவங்களோட எஸ் தே திங்க் வாட் தே வாண்ட் பிளஸ் ஹவு இட் பெனிஃபிட் டு த சொசைட்டி டு த என்வாயன்மெண்ட். ஸோ அவங்க சஸ்டைனபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்றாங்க, எத்திக்ஸை டார்கெட் பண்றாங்க, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை டார்கெட் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் இருக்குமென்றால் யூ வாண்ட். ஓகே. ஸோ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து 2011 பெட்டகோனியான்னு சொல்ற ஒரு how many of you know that US brand cloth brand. சரிதானே? அவங்க ஒரு குட்டிப்பில் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஜெக்கெட் ஒன்றுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பிளாக் ஃப்ரைடே அன்றைக்கு வந்து அவங்களோட ப்ரொமோஷன் எப்படி இருந்த மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் வந்து டோன்ட் பை திஸ் ஜெக்கெட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் வந்து மாடல் டி, ரைட்? ஹென்ரி ஃபோர்டினுடைய மாடல் டி கார். ஸோ இந்த கார் வந்து நீங்க வேற கலர்ல பார்க்கவே இல்லாது, ஒன்லி பிளாக். ஸோ என்னால் அப்போ ஈஸி என்ன, பிளாக் பெயிண்ட் அடிக்கிறது ஈஸி, ஃபாஸ்ட்டாக அடிச்சிடலாம், அதுக்கு மேலே கோட் பண்ண தேவையில்லை, குயிக்காக ப்ராடக்ட்டை வந்து என்ன செய்யலாம், மூவ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதனால வந்து தே ஃபோக்கஸ்ட் ஆன் த பிளாக் பெயிண்ட். ஓகே. ஸோ நான் இதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாடல் எடுத்தேன். ஸோ ஜஸ் இதான் வந்து அந்த அந்த நான் சொன்ன கேம்பெயின் டோன்ட் பை திஸ் ஜாக்கெட். ஸோ இந்த பர்டிகுலர் ஜாக்கெட் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஜாக்கெட் ஆஃப் த கம்பெனி பெடகோனியாட. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இதை இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க, டோன்ட் பை திஸ் ஜாக்கெட். அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னென்றால், பீப்புள் பை திஸ் ஜாக்கெட் அவங்களுக்கு என்னென்றால் ஒன்றுக்கு மேலே வாங்க துவங்கிட்டாங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதனால வந்து நிறைய வேஸ்டேஜ் வருது, என்வாயன்மெண்ட்டுக்கு ஹார்ம் ஆகுது. ஸோ அவங்க என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணா, நாங்கள் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த என்வாயன்மெண்ட், ரைட்? வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதனால உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு தேவையில்ல வந்து ஏன்னா ஒரு ஜாக்கெட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் ஆகுது, எவ்வளோ ரிசோர்சஸ் நாங்கள் யூஸ் பண்றோம். ஓகே. நாங்கள் இங்கே எங்களோட ப்ராஃபிட்டுக்கு மேலே யோசிக்கிறது என்னென்னால் சஸ்டைனபிலிட்டி, இந்த வேர்ல்டை பற்றி யோசிக்கும். ஸோ டோன்ட் பை திஸ் ஜாக்கெட் வந்து அதிகமாக ஒன்றுக்கு மேலே இருந்து வாங்காதீங்கன்னு சொல்றாங்க உங்கள்கிட்ட. ஸோ இதனாலேயே வந்து எத்தனையோ பர்சன்டேஜ் வந்து நெக்ஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் அவங்க வாங்க வேணாம்னு சொல்றாங்க, பட் பீப்புள் வாங்கினாங்க. பட் இங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், they showed somehow a genuine or not, I don't know, a care of the world, sustainability, environment. இதை பத்தி பேசினதால அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள். டுடேஸ் ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் வந்து ஃபோக்கஸிங் ஆன் த சஸ்டைனபிலிட்டி, என்வாயன்மெண்டல், எத்திக்ஸ். விளங்குதா? ஸோ இந்த மாதிரி நீங்க ரேஷனலான பாயிண்ட்ஸை வைக்கும்போது கஸ்டமர்ஸ் ஹேவ் கீப்பிங் a good trust in you. ஓகே. இது விளங்கிச்சு. How many of you understood so far? Yes, or thumbs up. எஸ் சார். இப்ப மோஸ்ட்லி வந்து யோகர்ட்ல வந்து அந்த வுடன் ஸ்பூன் வருது தானே, அதுவும் இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கல, அதுவும் ஒரு இதாயிக்குமேனா சார்? பிராண்ட்ஸ் வந்து ஏன் அதை எடுக்கிறாங்க, இன்னைக்கு பேசுற விஷயம் வந்து சஸ்டைனபிலிட்டியை பேசுறாங்க. தட் இஸ் a trend. Good example, good awareness. Right? Okay. No doubts, I'm moving. Okay. Shall we take a small break? Okay.
இப்போ டைம் வந்து 47. லெட்ஸ் ஜாயின் அகெயின் 51. ஓகே, 8:51க்கு திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கோங்க, which means I will start from here. Okay, have a good break. Okay, welcome back. எல்லாம் வந்தாச்சா? ரைட், வந்தாக்கள் ஒரு எஸ் மெசேஜ் உண்டு. Came back. 2, 3 people are here. Others? Only 3. Okay. Right, we'll continue. Check. ரைட், அப்ப நாங்க பேசிக்கா டிஸ்டிங்யூஸ் பண்ணிக்கொள்வோம் வந்து. ஸோ இப்போ இங்க நாங்க படிச்ச இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு ஆரம்பத்துல இந்த மெத்தடாலஜி எப்படி, இப்ப இருக்கிற மெத்தடாலஜி எப்படின்றத நாங்க டிஸ்டிங்யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்ப செகண்ட் இராவில் ஃபோக்கஸ் பண்ணாங்க என்னத்த, ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரொடக்ஷன், பிறகு சேல்ஸ். ஸோ செல்லிங் கான்செப்டுக்கு மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு நாங்க என்ன மாதிரி டிஃபரன்ஸ் பாக்குறோம்? எஸ், செல்லிங் கான்செப்ட்னு சொல்றது வந்து தே ஹேவ் த ஃபேக்டரி, தே டூ த ப்ரொடக்ஷன். அப்ப அவங்கள்ட்ட நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ தே ஹேவ் த மெசிவ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இருக்கிற ப்ராடக்ட் எப்படியாவது செல் பண்ணி ஆகணும், எப்படியாவது வித்து முடிக்கணும். ஸோ தே டூ த ப்ரமோஷன், ப்ராஃபிட் த்ரூ த வால்யூம். ஸோ இங்க ஃபோக்கஸ் என்ன, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவேன்,
அதை கஸ்டமர்ஸுக்கு புஷ் பண்ணி ஏதோ ஒரு வகையில நம்ம என்னது ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்றதுதான் வந்து இந்த செல்லிங் கான்செப்ட். ரைட்? இப்போ ஃபோக்கஸஸ் ஆன் த நீட்ஸ் ஆஃப் த செல்லர். நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு செல்லரோட நீடை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. In the other hand, marketing concept. What's happening here? Market, yes, they understand the market research. They do the market research. Now they know what market is in the need இருக்கு. So now they know the customer needs. அதுல இருந்து integrate strategy develop பண்றாங்க. With the strategy, they do the selling. Profits through satisfaction. பாருங்க, ப்ராஃபிட் த்ரூ வால்யூமுக்கும் ப்ராஃபிட் த்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் நாங்கள் இங்கே 2 கன்செப்ட்ல பேசுகிற விஷயம். ஓகே, இங்கே ஃபோக்கஸிங் ஆன் த நீட்ஸ் ஆஃப் த பையர். ஸோ ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் ஆல்வேஸ் திங்க் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த பையர், நீட்ஸ் ஆஃப் த பையர். சரிதாங்க. ஸோ இது ரெண்டுலையும் எது பெட்டர்னு யோசிக்கிறீங்க? ரைட்? இது ரெண்டுலையும் எது பெட்டரா இருக்கும்? மார்க்கெட்டிங் கன்செப்டோ செல்லிங் கன்செப்ட்? Second one. Second one. It's a marketing concept. Good. இந்த கன்செப்ட் தான் வந்து நாங்க என்ன செய்யலாம் வந்து அங்கதான் கஸ்டமர்ஸை வின் பண்ணலாம். ரைட்? ஐ எம் ஆஸ்கிங் எ ஸ்மால் கொஸ்டின். ஸோ இப்போ நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க. ஸோ நீங்க ஒரு என்னது ரெகுலர் கஸ்டமர், நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க. அங்க உங்களோட அங்க ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களுக்கு என்ன சொல்றான்னு சொன்னால் ஒரு ஹை மார்ஜின் லோன் சொல்லி உங்களுக்கு அதை புஷ் பண்றாரு. ரைட்? புஷ் பண்ணி உங்களுக்கு அந்த லோன் எடுக்க சொல்றாரு. இது வந்து ஒரு செல்லிங் கன்செப்டா இருக்குமா, மார்க்கெட்டிங் கன்செப்டா இருக்குமா? Selling concept. Selling concept. Selling concept. Others, what do you think? எனக்கு ஒன்றோ ரெண்டு மூணு வாய்ஸ் தான் திரும்ப திரும்ப கேக்குது. பட் ஐ டோன்ட் லிசன் டு அதர்ஸ். ஏன்? Are you not in a good environment to talk? எல்லாம் இன்டராக்ட் பண்ணுங்க. What do you think? Selling concept-ஆ, marketing concept? Selling concept. Because ஏனென்றா அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ, என்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்களோ அதை கஸ்டமர்ட்ட புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க இல்லையா? ரைட். இதே கேள்வி நான் மாத்தி கேட்கிறேன். இதே ப்ராடக்ட how can they sell with the marketing concept? Now think. இந்த ப்ராடக்ட்டை எப்படி ஒரு மார்க்கெட்டிங் கன்செப்ட்ல அவர் கொடுக்கல? சேம் ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டிங் கன்செப்ட்ல கொடுக்கலாம்? Any answer? Sir, customer need analyze பண்ணி என்னோட ப்ராடக்ட் வந்து புஷ் பண்ணலாம். Exactly. Yes. Good. அட்லீஸ்ட் நாங்க எங்கிட்ட ஒரு கஸ்டமர் இருந்தாலும் அந்த கஸ்டமருக்கு உண்மையிலேயே அப்படி தேவை இருக்குதான்றது we have to get it from them. அங்கதான் வந்து கஸ்டமர் நீட் அனாலிசிஸ் நாங்க செய்யணும். ஸோ அவர்கிட்ட நாங்க பேஜ் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ரெப்போ கிரியேட் பண்ணலாம். வித் த ரெப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நாங்க பில்ட் பண்றோம். அதை பேஸ் பண்ணி என்ன செய்யலாம் எங்களுக்கு? we can ask them என்ன மாதிரி உங்களோட இது ஏதாவது லோன்ஸ் தேவைப்படுறதா உங்களுக்கு, அல்லது நீங்க உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி? ஸோ அதை பேசி கொண்டு வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த நீட் இருக்குன்னு சொன்னால் தென் வி கேன் பிச் வந்து அப்போ இப்படி உங்களுக்கு ஒரு நீட் இருந்தால் எங்கள்கிட்ட இப்படி ஒன்று இருக்குது, why don't you consider? அது மார்க்கெட்டிங் கன்செப்ட். ஏற்கனவே We should not force them, right? We should not force them. Exactly. We should not force them. மார்க்கெட்டிங் கன்செப்ட் வந்து நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அவங்களே ஃபீல் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை they should get from us. பட் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவையா இல்லையானதை we have to help them to understand. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ். இப்படி நீங்க செஞ்சா உங்களோட கஸ்டமர்ஸுக்கு உங்களோட மேல ஒரு ட்ரஸ்ட் வருமா இல்லையா? அவங்கள பிலீவ் பண்ணுவாங்களா இல்லையா? உங்கள்ட்ட திரும்ப ப்ராடக்ட் வாங்குவாங்களா இல்லையா? That is marketing concept. Good.
Hope you understood the concept. Yes, sir, got it. Super. Okay, இப்போ நாங்க ஒரு ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். ஓகே, தி ஸ்டோரி அபவுட் Kodak. இந்த பிராண்ட் எத்தனை பேர் தெரியும்? Kodak. இந்த பிராண்ட் கண்டாக்கள் தெரிஞ்சாக்கள்? எனிபடி நோஸ்? இல்ல இந்த பிராண்ட் எனக்கு தெரியான்னு சொல்றாங்களே யாராவது இருக்கீங்களா? எனிபடி? Everyone knows? Yes. So everyone knows about Kodak. பட் அவங்கள என்ன, அவங்களோட ஹிஸ்டரியில இருந்து அவங்களோட ஸ்டோரியில இருந்து நாங்க என்ன லேர்னிங் எடுத்துக்கலாம்னு பார்ப்போம். Kodak, the company that invented the future but refused to live in it. அது எப்படின்னு பார்ப்போம். எய்ஸ்மேன் கொடக்னு சொல்றவர் தான் வந்து கொடக் கம்பெனி வந்து ஃபவுண்ட் பண்றாரு 1892ல. ரைட், ரொம்ப பழைய கம்பெனி. இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஃபில்ம் ரோல் கேமராஸ் இல்லையா? ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட குளோபல் போட்டோகிராஃபி மார்க்கெட்டை வந்து லீட் பண்ணி கொண்டிருந்த காலம் அது. ஒரு செஞ்சுரிக்கு வந்து அவங்களோட மார்க்கெட் வந்து லீடிங்ல இருந்துச்சு. ஓகே, ஒரு 1970s பார்த்தோம்னால் 90% ஆஃப் த ஃபில்ம்ஸ் என்னது ஃபோட்டோகிராஃபி ஃபில்ம்ஸ் வந்து நவ் இன்னைக்கு இங்கே டிஜிட்டல் ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோகிராஃபி இருக்குது. பிஃபோர் தட் ஃபில்ம் ரோல் கேமராஸ் இல்லையா? ஸோ 90% ஆஃப் த ஃபில்ம்ஸ் வந்து யாரு சேல் பண்ணாங்க? கோடக். கிட்டத்தட்ட அதுவும் எஸ்பெஷலி யூஎஸ்ல. ரைட், அப்ப அதே போல 85% ஆஃப் த கேமரா சேல்ஸ் வந்து சேம் கம்பெனி வந்து யூஎஸ்ல செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஸோ அப்ப பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஷேரை அவங்க வச்சு கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 1975 நினைக்கிறேன், 1975 ஆகும்போது அவங்கள ஒர்க் பண்ண ஒரு இன்ஜினியர், அவர் பேர் வந்து ஸ்டீவ் செஸ். இவர் இந்த இன்ஜினியர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் உலகத்துல முதலாவது டிஜிட்டல் கேமராவை வந்து இன்வென்ட் பண்றாரு, அந்த டெக்னாலஜியை வந்து இன்வென்ட் பண்றாரு, கண்டுபிடிக்கிறார். சரிதானே? ஆனா அன்றைக்கு கொடக்குக்கு தெரியல அந்த இன்வென்ஷன் தான் அவங்களோட என்னது, அவங்களோட பிசினஸே வந்து என்னது டிஸ்ட்ராய் பண்ண போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், எஸ், அந்த இன்ஜினியர் வந்து அந்த புது மாடலை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனா கொடக் லீடர்ஷிப் என்ன சொன்னாங்க தெரியுமா? நோ, வி டோன்ட் தட். எங்களோட சேல்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்குது. எஸ், வி ஆர் இந்த மார்க்கெட் லீடர். எங்களோட சேல்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டெக்னாலஜி இப்போதைக்கு நாம சொல்ல தேவையும் இல்லை. அதை அந்த டெக்னாலஜியை வந்து பரி பண்ணிட்டான். ரைட், ஸோ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபிலிம் சேலை வந்து இது குறைச்சிரும்னு நம்பினாங்க. ரைட், ஸோ டிஜிட்டலுக்கு கஸ்டமர்ஸ் மாறினாங்கன்னா இதை விட்டுருவாங்களோன்னு சொல்லி யோசிச்சாங்க. இன்றைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இன்றைக்கு எப்படி ஃபுவல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்றைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஃபுவல் கம்பெனிஸ் எதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் வந்து என்னது எலக்ட்ரிக்கு மாறுறதை பத்தி அவங்க பயந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. அதே போல கொடைக்கு வந்து யோசிச்சாங்க. அப்ப அவங்க யோசிச்சது வந்து கஸ்டமர்ஸுக்கு இதை நாங்கள் கொடுத்தோம்னால் எங்களோட சேல்ஸ் குறைஞ்சிடும். ஆனா அப்படியே போகும்போது 2012 ஆகிற நேரம் இல்லாமல் அதுக்கு முதலே அவங்களோட சேல்ஸ் நல்லா ட்ராப் ஆகிட்டு 2012 ஆகும்போது என்ன செஞ்சாங்க, அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகி அந்த கம்பெனியும் மூடிட்டான். இன்னைக்கு கொடக் கம்பெனி இல்லை. ரைட், ஸோ இது வந்து நாங்க கொடக் ஸ்டோரியில இருந்து எடுத்துக்கொள்ற விஷயம். அவங்களோட ஃபோக்கஸ் எங்க இருந்துச்சுன்றால் ப்ரொடக்ட் சென்ட்ரிக்ல இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நாம ஏற்கனவே படிச்ச அந்த ப்ரொடக்ட் சென்ட்ரிக் மென்டாலிட்டியில தான் இவங்க இருந்தாங்க. வாட் வி மேக்ன்றது தான் யோசிச்சாங்க தவிர வாட் கஸ்டமர் நீடுன்னு அவங்க யோசிக்கல. உண்மையிலேயே கஸ்டமர்ஸுக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல நீங்க கொடக் கம்பெனில ஒர்க் பண்ற ஒருத்தர்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க? உண்மையிலேயே கஸ்டமர்ஸுக்கு என்ன வேணும்? இந்த ப்ராடக்ட் மூலமாக அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அட்லீஸ்ட் ரைட் ஓ ராங் ஆன்சர் பண்ணுங்க, பரவாயில்ல. நீங்க யாரும் நீங்க ராங் ஆன்சர் பண்ணதுக்காக யாரும் பிள்ளை பிடிக்க மாட்டோம். எஸ், வாட் எவர் யூ திங்க் டெல். அந்த கஸ்டமர்ஸுக்கு உண்மையா என்ன வேணும் இருந்திருக்கு? நியூ டெக்னாலஜி தேவையா இருந்திருக்கும். வாட் எல்ஸ்? ஈஸியா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி.
ஈஸியா அது யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். எஸ், எக்ஸாக்ட்லி, குட். உண்மையா கஸ்டமர்ஸுக்கு அந்த டைம்ல எஸ் அடிஷனலி நான் ஒன்று ஆட் பண்றேன். அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும், டெக்னாலஜி புதுசா இருக்கணும், பிளஸ் அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா உண்மையா கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா ஸ்டோரேஜ். எஸ், எஸ். அந்த ஸ்டோரேஜ்ன்றதை நான் இன்னொரு பாஷையில சொன்னோம் என்றால் ப்ரிசர்வ்டு மெமரிஸ். அவங்களுக்கு மெமரிஸை வந்து பாதுகாத்து வைக்கணும், இதான தேவை. அது ஃபில்ம் ரோல்லையா, மெமரி கார்ட்லையா, பிசிலையான்றது அவங்களுக்கு பிரச்சனையா, அது ஆல்பம்ல வைக்கிறையானது அவங்களுக்கு பிரச்சனையா? நோ. அவங்களுக்கு தேவை உண்மையிலே கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன, அவங்க என்னத்தை எதிர்பார்த்து இந்த ப்ராடக்டை வாங்குறாங்க. ஃபில்ம் ரோலுக்காக அவங்க வாங்கவே இல்லை. நீங்க அதை விட பெட்டரான டெக்னாலஜி கொடுத்தா எஸ் அவங்க வாங்க போறாங்க, ரைட்? சேம் திங். அப்ப அவங்களுக்கு தேவை ஃபில்ம் ரோல் அல்ல, ப்ரிசர்வ்டு மெமரிஸ். அவனோட மெமரிஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டூல். அது எவ்வளவுக்கு எஸ் அவங்க மென்ஷன் பண்ணுமா, எவ்வளவுக்கு ஈஸியா நியூ டெக்னாலஜியோட இருக்கோ அவ்வளவுக்கு கஸ்டமர்ஸ் வெல்கம் பண்ண போறாங்க. அந்த இடத்துல தான் கொடெக் வந்து மிஸ்டேக் விட்டுட்டு என்னது பேங்க்ரப்ட் ஆயிருந்தாங்க. சேம் திங் ரீசன்ட்லி வாட் நோக்கியா டிட். எஸ், நோக்கியா போன் எவ்வளவுக்கு ஒரு என்னது ஒரு 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 ஜாயண்ட், என்னது குளோபல் ஜாயண்ட் இல்லையா, ஒரு மார்க்கெட் லீடர்ன்றதை விட அதுக்கு மேல இருந்தாங்க, ரைட்? அப்ப நோக்கியா இன்னைக்கு என்னது அந்த அட்ரஸ்ல அவன் போனதுக்கு என்ன ரீசன்? ப்ராடக்ட் சென்ட்ரிக் மென்டாலிட்டி. அண்ட் ஆண்ட்ராய்ட் வந்து கஸ்டமர்ஸுக்கு ஈஸியான டச் ஸ்கிரீன், ஈஸி ஆப்ஸ், பிளே ஸ்டோர்னு கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, எங்கட கஸ்டமருக்கு நாங்க கொடுத்தா என்னத்தை கொடுத்தாலும் வாங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, ரைட்? கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் பண்ண ரெடி இல்லை, ரைட்? புதிய டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ண ரெடி இல்லை, ரைட்? அப்ப அவங்க ஒத்த காலம் இருந்தாங்க, நாங்க என்ன சொன்னாலும் கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க, நாங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்கன்ற மைண்ட் செட்ல இருந்ததால இன்னைக்கு நோக்கியா அட்ரஸ் எல்லாம் போயிட்டு. மீன் டைம் புதிய ட்ரெண்ட் ஒன்று கொண்டு வந்து கஸ்டமர்ஸ் உண்மையான பெயின் பாயிண்ட் விளங்கினதால ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டு சக்சீட். அதை பேஸ் பண்ணித்தான் சாம்சங், ரெட்மி, யூ நேம் இட் இன்றைக்கு வந்து மார்க்கெட்டை பிடிச்சான். ஓகே, வெரி சிம்பிள் திங் பட் பிக் லெசன். இப்போ நீங்க செய்யற உங்களோட ப்ராடக்டும் ப்ராடக்ட் சென்ட்ரிக்கா இருக்கா, கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்கான்றத திங்க். ஓகே, அண்டர்ஸ்டுட் திஸ் திங்? இது விளங்கிச்சா? Yes, sir. Understood. குட். அந்த டைம்லயே இன்னொரு கம்பெடிட்டர் அந்த இடத்தை பிடிச்சாரு. யார் என்றால் ஃபுஜிஃபில்ம். அவங்க என்ன செஞ்சாங்க? ஸோ ஃபுஜிஃபில்ம், ஹவு மெனி ஆஃப் யூ நோ, ரைட்? சேம் இண்டஸ்ட்ரியில இருந்த சேம் கம்பெனி. ஃபுஜிஃபில்ம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கொடெக் த பிரைமரி கம்பெடிட்டரா இருந்தார்கள். பட் அவங்களோட ஒப்பிடும்போது மார்க்கெட் பர்சன்டேஜ் வந்து குறைவு. பட் ஃபேஸ் த சேம் டிஜிட்டல் டிஸ்ட்ரப்ஷன். அவங்களுக்கு அதே பிரச்சனை வந்துச்சு. ஆனா ஃபுஜிஃபில்ம் லீடர்ஷிப் திங்க் பண்றது வேற. அவங்க மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷனை தான் அடாப்ட் பண்ணாங்க. அவங்க ப்ராடக்ட் சென்ட்ரிக்கா யோசிக்கும் போது இவங்க மார்க்கெட்டிங் சென்ட்ரிக்கா யோசிச்சாங்க, கஸ்டமர் சென்ட்ரிக்கா யோசிச்சாங்க. அவங்க என்ன யோசிச்சாங்க, அவங்க என்ன கேட்டாங்க என்றால் இந்த இந்த டெக்னாலஜியை எப்படி நாங்க அட்ஜேசன்ட் மார்க்கெட்டுக்கு இன்னும் அந்த ஃபீல்டுல அடிஷனல் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்டாங்க. ஸோ அங்க இருந்து தான் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து போர்ட்ஃபோலியோவே வந்து அதிகரிச்சு. அப்ப கஸ்டமர் சென்ட்ரிக் பவரை நீங்க பாருங்க. அவங்கள்ட்ட இந்த டெக்னாலஜியை, அந்த கெமிக்கல் இமேஜிங் எக்ஸ்பர்டைஸ், அது சொல்ற கெமிக்கல் இமேஜிங் சொல்லுவோம் அந்த கேமரா ரோல்ஸுக்கு, ரைட்? அந்த ஃபில்ம் ரோல்ஸுக்கு வந்து சொல்லுவோம் கெமிக்கல் இமேஜிங். அதுல இருந்து காஸ்மெட்டிக்ஸ் துறையில் எப்படி டெவலப் பண்ணலாம், மெடிக்கல் இமேஜிங் எப்படி எக்ஸ்ரேஸுக்கு யூஸ் பண்ணலாம், அதே போல அதர் மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், ரைட்? இந்த மாதிரி யோசிச்சு அவங்க அந்த ப்ராடக்டை கஸ்டமர்ஸுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க $multi-billion கம்பெனியா மாறுங்க. ஸோ இன்றைக்கும் ஃபுஜிஃபில்ம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்க டெக்னாலஜியை கஸ்டமருக்கு என்ன தேவைன்றதை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அட் த சேம் டைம் டிஜிட்டலுக்கும் வந்து ஈஸியா கன்வெர்ட் ஆகிடும், ரைட்? ஸோ அப்போ ஃபுஜிஃபில்முக்கும் அதே பிரச்சனை இருந்துச்சு. அவங்க மார்க்கெட்டிங் கான்செப்ட் அடாப்ட் பண்ணாங்க, ரைட்? கெமிஸ்ட்ரி நாலேஜ் காஸ்மெட்டிக் மெடிக்கல் இமேஜிங் ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க,
ஸோ தென் தே ஒருவேளை கொடைக்கும் வந்து ஸ்ட்ராங் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷனை 1980s வச்சிருந்தாங்கண்டா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்திருக்கும்? ஜஸ்ட் an ஐடியா. அவங்க அதை அடாப்ட் பண்ணியிருந்தாங்கடா அப்பவே கொடெக் என்ன மாதிரி மாற்றம் சேஞ்ச் வந்திருக்கும்? எக்ஸாக்ட்லி உண்டு. அவங்களோட ப்ராடக்ட்டை எப்படி கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கலாம். ஏன்னா கஸ்டமர்ஸுக்கு உண்மையா வந்து இந்த இடத்துல காஸ்மெட்டிக் ஃபீல்ட்ல மெடிக்கல் இமேஜிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலுக்குள்ள அது தேவைப்பாடு இருக்கு. பட் அதுக்கு எஸ் கஸ்டமர்ஸ்க்கு தேவை இருக்குது. ஸோ அங்க எங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் ரேஞ்சை மாத்தேலுமெண்டா எஸ் எங்களுக்கு சர்வை பண்ணலும். ஸோ திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னென்றால் எங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை நாங்கள் எப்படியும் கொடுப்போம் என்றால் எங்களுக்கு கஸ்டமர்ஸை வின் பண்ணிடலாம். எங்களுக்கு மார்க்கெட் ரிசர்ச் சரியா பண்ணி கஸ்டமர்ஸுக்கு உண்மையா என்ன தேவைன்றதை வழங்கி கொண்டு இஃப் யூ கேன் கேட்டர் தெம், எஸ் வி கேன் சக்சீட். அண்டர்ஸ்டுட்? விளங்கிச்சா? Yes, sir. Understood. குட். வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்? என்ன யோசிக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? ஸோ அண்டர்ஸ்டுட் பண்ணதுல வச்சுக்கொண்டு வாட் டிட் யூ இதுல இருந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? I'm expecting any answer. Yeah, this is the thing. Customer centric work பண்ண வேணும்ன்ற ஒரு ஐடியா. Just after listening to all these things. Okay, good. ஓகே, நான் இப்போ ஓப்பனாகவே கேட்குறேன். ஸோ இது வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், ஸோ இன்னைக்கு 3rd 4th செஷனில் இருக்கிறோம். ஸோ டெக்னிக்கலி 3rd செஷனில் இருக்கிறோம். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வெளியூ மாதிரி ஃபீல் ஆகுதா? எஸ், நான் ஆல்வேஸ் இந்த மை இன்ட்ராக்ஷன் எடுத்துக்கொள்வேன். பட் இப்போ நீங்கள் இந்த கஸ்டமர் ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் செய்யும் போது ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர்ஸ். ஹூ இஸ் மை கஸ்டமர்ஸ் நவ்? நீங்கள். ஸோ அதான் நான் திரும்ப திரும்ப கேட்குற விஷயம். ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ எம் ஆஸ்கிங். அண்டர்ஸ்டூடா, விளங்குதா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் ஏன் கேட்குறேன்? Because I am thinking as customer centric way. ஓகே, இப்போ நான் ஒரு சிலபஸை டிசைன் பண்ணிட்டு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு வந்தென்றால் ஐ எம் திங்கிங் இந்த என்னது ப்ராடக்ட் சென்ட்ரிக் வே. கொடக்கு யோசிச்ச மாதிரி தான் யோசிக்கிறேன். இப்போ விளங்குதா? நான் ஏன் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட விளங்கிச்சா, உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, ஹவு டு யூ ஃபீல், உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு கேட்குற காரணம் வந்து பிகாஸ் ஐ எம் திங்கிங் ஃப்ரம் த கஸ்டமர் சென்ட்ரிக் வே. அப்ப நீங்க இந்த கஸ்டமர்ஸ், இஃப் ஐ எம் அ சேல்ஸ் பர்சன், ஐ ஷுட் சாட்டிஸ்ஃபை யுவர் நீட். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலண்டா, எஸ் ஐ ஷுட் சாட்டிஸ்ஃபை அகெயின், நான் திரும்ப விளங்கப்படுத்தும். அப்போதான் ஒரு எஸ் எவ்ரி ஒன் இஸ் அ சேல்ஸ் பர்சன். நோ, ஐ எம் செல்லிங் சம்திங் டு யூ. விளங்குதா? ஐ எம் செல்லிங் மை நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் டு யூ. நீங்க ரிசீவ் பண்றீங்க, யூ ஆர் பையிங் ஃப்ரம் மீ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர். ஓகே, ஸோ ஐ வில் ஆஸ்க் வெதர் யூ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட். இடையில கேட்பேன், விளங்கிச்சா, எஸ்ன்னு சொல்லுங்க, நோன்னு சொல்லுங்கன்னு கேட்பேன். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு ரெஸ்பான்ஸ் ப்ளீஸ். அண்டர்ஸ்டுட் so far? Yes, sir. Understood. Good. Any reflection so far? இது வரைக்கும் பேசுற விஷயங்களை வச்சுக்கிட்டு என்ன ரிஃப்ளெக்ட் பண்றீங்க? எனி ஒன், ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க, பரவாயில்ல. எனி ஒன் ஷோர்ட்டா. Sorry, what did you ask, sir? எனக்கு விளங்கல. ஐ ஆஸ்க் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். இது வரைக்கும் எடுத்து வச்சுக்கொண்டு நீங்க என்ன ரிஃப்ளெக்ட் பண்றீங்க உங்கள? Zarina, you were saying something. Yeah, I'm saying என்னன்னு சொன்னா மோஸ்ட்லி வந்து நாங்க செய்யறது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ எதுவும் அந்த நீட் அனலைஸ் ஒன்றும் இல்லாம நம்மளா எங்கட வந்து இன்சூரன்ஸ் ஃபீல்ட் தானே. ஸோ நாங்க எங்கள்கிட்ட வார கஸ்டமர் நீட் அனலைஸ் பண்றது குறவு. ஸோ எங்கள்கிட்ட உள்ள ப்ராடக்டை பத்தி நாங்க நிறைய பேசுவோம். இதுல அவருக்கு அது தேவையா இல்லையாண்டு அந்த இது குறவு எங்கள்கிட்ட நாங்க இது பண்றது. அந்த அவங்களோட கம்யூனிகேட் பண்ற அந்த கொஞ்ச நேரத்துல அதை செஞ்சு கொள்ளவும் எங்களுக்கு கஷ்டம்.
ஸோ நான் ரியலைஸ் பண்ணினேன், நான் இவ்வளோ காலம் போன பாத் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து மோஸ்ட்லி வந்து இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல சார் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகும், நிறைய க்ளோஸ் ஆகும். அது நான் கொடுக்குற ப்ரெசன்டேஷனுக்கு என்னமோ தெரியா க்ளோஸ் ஆகும். ஆனா அந்த ப்ராஃபிட் த்ரூ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த இது இல்ல போல இருக்குது. அது வந்து கண்டினியூ ஆகுற குறவு. மோஸ்ட்லி ஓகே வந்து ஒரு 2-3 மந்த் வந்து பிரீமியத்தை கட்டிட்டு லெஃப்ட் ஆகிற கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீன ஒரு பிரச்சனை ஒன்று ஈக்கி அதைத்தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. குட் ரிஃப்ளெக்ஷன், குட் அவேர்னஸ். Yes, ஒன் the thing I can relate to her. யா குட் ஒன் மோர் திங் சார், இப்ப யா ப்ராடக்ட் கொண்ட வச்சு வந்து சேல்ஸ் செய்யறதுக்கும் எங்கடத்துக்கும் இப்ப இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல வந்து ஒரு சேவை ஒன்று தானே கொடுக்குறோம். ஸோ எஸ் அதை ரிலேட் பண்ணி கொஞ்சம் எனக்கு அந்த சப்ஜெக்டை மூவ் பண்ணினா நல்ல உண்டு நினைக்குது. ஏன்னா கொஞ்சம் இதையும் அதையும் வந்து ரிலேட் பண்ண சில இடத்துல கஷ்டமாயிக்குது. ஓகே ஓகே, அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணினா நல்ல சப்ஜெக்ட் அண்டிக்கு. தேங்க்யூ ஃபார் யூர் ஃபீட்பேக்கா. குட். நான் டைமை கன்சிடர் பண்ணி தான் வந்து எனக்கு ஐடியா இருந்துச்சு வந்து இன்னொரு ப்ராடக்ட் சென்ட்ரிக் மாதிரி சர்வீஸ் சென்ட்ரிக் கொண்டு வைக்கணும் வந்து. And sir, I want to add one thing. Last class we learned about this customer analysis, right? Then end workல வந்து அதை வந்து நான் எடுத்துக்கொண்டு கஸ்டமர் அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். then it worked for me really. சூப்பர். So எனக்கு அதனால சேல்ஸ் வந்தது. So the credit goes to you, sir. Thank you. Okay, alhamdulillah, I'm happy for you again. Right. So yes, I'm happy for you, both of you. Right. Thank you for your feedback, Zarina. நான் டைமை கன்சிடர் பண்ணி தான் வந்து சர்வீஸ் எக்ஸாம்பிள் ஒன்று மிஸ் பண்ணினேன். பட் மோர் ஓ லெஸ் வந்து சிமிலர் டெக்னிக் தான், சரிதானே? ஒரு ப்ராடக்டை வச்சுக்கொண்டு நீங்க இது பண்றதுக்கும் ஒரு சர்வீஸை கொடுக்குறதுக்கும் மோர் ஓ லெஸ் சேம். மோர் ஓவர் நீங்க ஒரு சர்வீஸையும் வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி யோசிக்கத்தான் வேணும். ஓகே, எப்போ நீங்க அது ஒரு ப்ராடக்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்களோ அப்பதான் நீங்க அது ஒரு வேல்யூவை நீங்க பிச் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். தென் ஒன்லி யூ ஆர் டாக்கிங் அபவுட் தி வேல்யூ. நாங்கள் அடுத்து அதான் பேச போறோம். யூ கேன் ரிலேட் வித் த நெக்ஸ்ட் பார்ட் வி ஆர் டாக்கிங். ஓகே, ஸோ ஜரீனா வச்சுக்கொள்ளுங்க. இஃப் யூ ஹேவ் எனி திங் அடிஷனல் நீடட், எஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஓகே, good. Thank you for your feedback and the comments. Good. Check. Right. So இந்த விஷயத்தை நாம இன்னும் கொஞ்சம் அடிஷனலா பார்த்தோம் என்றால், people don't buy what you do, people buy what you do. Sorry, why you do. என்ன செய்றீங்கன்றதுக்கும் ஏன் செய்றீங்கன்றதுக்கும் டிஃப்ரெண்ட் தான் நீங்க the product customer centric marketing. Right. அது சைமன் சினெக் வந்து wonderful, my favorite person, favorite leadership coach. ஸோ சைமன் சினெக் வந்து ஒரு மாடலை சஜஸ்ட் பண்றாரு. அந்த மாடலை நான் என் ப்ரோக்ராம்ஸ்ல நிறைய யூஸ் பண்றது தான். பட் திங்க் ஃப்ரம் வை அல்லது ஸ்டார்ட் ஃப்ரம் வை. ரைட். எந்த ஒரு விஷயத்துக்கும் எஸ், அதுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க வந்து காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரைட். அப்ப தேர் இஸ் a ரீசன் why you do that. ரைட். இப்போ நல்லா யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க anywhere you can relate. If you want to pursue a career, most of the people what they say, I want to become a doctor, I want to become an engineer, I want to become an astronaut. என்ன சொல்றாங்க? நான் என்னை ஆகணும்னு வட்ட சொல்றாங்க. பட் இஃப் யூ டைவ் இன்டு அவங்களுக்கு வைன்றதுக்கு ஆன்சர் நிறைய பேர் தெரியும். ஏன் நான் டாக்டர் ஆகணும், ஏன் நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனல் ஆகணும், ஏன் நான் ஒரு மார்க்கெட்டியர் ஆகணும்? இட்ஸ் வெரி paramount question I am talking here. ரைட். அப்ப அதே போல ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணா என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்க, என்ன படிக்கணும்னு சொல்றாங்க. பட் மெஜாரிட்டி பீப்புள் வைன்னு சொல்றது வந்து கம்மி. கிவ் மீ a second.
ரைட், hope you can listen to me. So இங்க எவ்வளவு தூரம் எங்கட வைய பத்தி எங்களுக்கு கிளியரா இருக்குதோ அந்த அளவுக்கு எங்கட ப்ரொஃபஷன், எங்கட வாட் எவர் இனிஷியேட்டிவ் வி டூ ஈஸி ஆகும். ரைட். ஸோ இப்போ இங்க நீங்க ஒரு சேல்ஸ் பண்றீங்க என்றால் நீங்க என்னது திரும்ப திரும்ப நீங்க கேட்கணும் வந்து நான் எதை சேல்ஸ் பண்றேன்றதை விட நான் ஏன் இதை சேல்ஸ் பண்றேன். நீங்க ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்றீங்க என்றால் நீங்க எதை மார்க்கெட் பண்றீங்கன்றதை விட முக்கியம் வந்து ஏன் அதை மார்க்கெட் பண்றீங்க. ஓகே, கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். திரும்ப அந்த கேள்வி கேளுங்க, ஒரு ஆன்சர் வரும், திரும்ப கேளுங்க. ஓகே, அது சொல்லுவாங்க 5 வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 தடவை நாங்க திரும்ப திரும்ப வை கேட்ட மாட்டா எங்களுக்கு என்ன சொல்லலாம், எங்களோட கோர் ரீசன் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் பர்பஸ். அந்த பர்பஸுக்காக தான் we are doing that. ஸோ எங்களோட லைஃப்லையும் வந்து we should have the purpose. அப்போ எங்களோட ப்ரொஃபஷனோட நாங்க செய்யும் போது அந்த ப்ரொஃபஷனோட பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். இது வெரி என்ன சொல்றேன், கொஞ்சம் philosophical thing, but I always touch this because what I am doing is I know why I am doing. I have the purpose. So yes, my other kind of work, yes, I have the purpose. So ஏன் நான் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணேன் purposefully. Why I am doing this session, yes, I have the purpose. So அதே போல always think why you do that. எனக்கு தெரியல நீங்க எல்லாரும் என்னென்ன ப்ரொஃபஷன் செய்றீங்கன்னு சொல்லி, பட் ஒவ்வொரு மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவும் நீங்க செய்யும் போது, ஒவ்வொரு சேல்ஸ் இனிஷியேட்டிவ் நீங்க செய்யும் போது ஸ்டார்ட் வித் வை. ஏன் நான் இதை மார்க்கெட் பண்றேன், என்னத்துக்காக, இது மூலமாக என்ன மக்களுக்கு கிடைக்க போகுது, the customer what they are going to get. Then ask how I am going to do that. அதுக்கப்புறம் find the way. Then come to what. Always take the what part as last. Okay, little bit philosophical, but did you understand this ideology? Yes, sir, got it. So I can relate with another analogy. ஒரு ப்ராடக்ட் சென்ட்ரிக்கான கம்பெனி எப்படி இருக்குமென்றால், ஒரு ஷெஃப் அவருக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் சமைச்சிட்டு என்னது வார ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்திக்கிறவங்களுக்கு கொடுக்காரு. ஸோ அப்போ என்ன செய்யும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு பீப்புள் சென்ட்ரிக், கஸ்டமர் சென்ட்ரிக்கான ஒரு ஷெஃப் எப்படி யோசிப்பாரு, கெஸ்ட்டு வந்து கேட்பாரு, உங்களுக்கு இந்த ஃபுட் அலர்ஜி இருக்குதா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரி வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்களோட மூட் எப்படி இருக்குது, ஸ்வீட்டா சோரா உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி ஃபுட் உங்களுக்கு வேணும். தென் கிரியேட் த டிஷ். அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த ஷெஃப் வந்து சக்ஸஸ் பண்ணுவாரு, எந்த ஷெஃபை மக்களுக்கு பிடிக்கும். Obviously the second one, no? So be that person. Think like a chef. Okay, I am taking this much of time to to reinforce the message. Okay, always think as customer centric person. Right, இப்போ மிஸ்கன்செப்ஷன் நாங்க டிபக் பண்ண போறோம். மார்க்கெட்டிங் இஸ் ஜஸ்ட் அட்வர்டைசிங் இல்லை, இட்ஸ் ஹேஸ் ரிசர்ச், ப்ரைசிங், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் சேர்த்து தான் மார்க்கெட்டிங். ரைட், சேல்ஸுங்கிறது வந்து வெறுமனே மக்கள்கிட்ட பேசிட்டு ஒரு விஷயத்த வாங்க வைக்கிறது இல்லை, அவங்களோட தேவையை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, டிஸ்டிங்விஷ், டயக்னோசிங் their நீட்ஸ் அண்ட் ஃபிட்டிங் த சொல்யூஷன்ஸ். நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. ஹெல்பிங் தெம். சேல்ஸ் இஸ் ஹெல்பிங், செல்லிங் இஸ் ஹெல்பிங். ஸோ இங்கே நாங்கள் அவங்களோட சொல்யூஷனுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம நினச்சி கொண்டிருக்கோம் வந்து கிரேட் ப்ராடக்ட் செல்ஸ் இட் செல்ஃப்னு நினச்சிட்டு இருப்போம். நல்ல ப்ராடக்ட் அது பாட்டில் சேல் ஆகும். No, not every time, not always. Even exceptional inventions fail without strategy. Yes, we have seen, no, in the recent technological era நாங்கள் எவ்வளோ இதை பார்த்துட்டோம். ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நல்ல ப்ராடக்டும் என்ன செய்யும், இல்லாமல் போயிடும் இல்லையா. அதே மாதிரி கஸ்டமர் சென்ட்ரிக்னு சொல்றது வந்து கஸ்டமர்ஸ்ட பக்கமே இருக்கிறது இல்லை. இது நல்ல மெசேஜ். ஐ எம் மேக்கிங் தி பிக் பாயிண்ட். கஸ்டமர் சென்ட்ரிக்னு சொல்லும் போது கஸ்டமர் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு அவருக்கு அந்த விஷயத்தை கொடுக்கறது இல்லை. ஆல்வேஸ் ஹேவ் த நியூட்ரல் பாயிண்ட். சரிதானே, நீங்க உங்களோட சைடும் எடுக்கக்கூடாது, கஸ்டமர் சைடும் எடுக்கக்கூடாது. ஆல்வேஸ் ஸ்டாண்ட் இன் த நியூட்ரல் பொசிஷன். ரைட், அது உங்களுக்கு ஃபேவராகவும் நீங்க சொல்ல வேணாம், கஸ்டமர் சொல்றாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபேவராகவும் சொல்ல வேணாம். அவங்களுக்கு எது ரைட்டோ அது சொல்லுங்க. ஓகே, அப்படி சொல்லும் போது யூ வில் கெயின் த ட்ரஸ்ட்.
you will earn the trust. Okay, it means serving genuine needs, not every demand. So demand-க்கு பின்னால போவானாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் genuine interest-ஓட always show them that you are helping them, right? So அந்த இடத்துல you will win. Okay, சரி, இப்போ இந்த 4 myths நாங்க பார்த்தோம் தானே. எனக்கு 1 or 2% ஷேர் பண்ணுங்க. இதுல நீங்க உண்மையா பர்சனலா ஏற்கனவே உண்மையை நம்பிட்டு இருந்த மித் எது? பிஃபோர் த கிளாஸ் இருக்கலாம், அல்லது எங்களோட கோர்ஸுக்கு முதல் இருக்கலாம். யூ தாட் தட் இஸ் ட்ரூ, பட் நவ் யூ அண்டர்ஸ்டுட் இட்ஸ் a myth. Any sharing? Like my thought was the market is just advertising, sir. Okay, right. Before Good. the class, not now. Now? Now I changed it, sir. Now you change. It needs research, it needs understanding the people, pricing, distribution, everything is marketing. Now you understood, no? Good. Right. Any other I sharing? got it. Super. Any other sharing? இதுல எது உண்மை நினைச்சிட்டு இருந்தீங்க? Okay, I'm not taking too much of time here. Okay. Okay. Right. Small quiz தாமே. Okay. இப்போ உங்களுக்கு சேல்ஸ்னா என்ன ப்ராசஸ், மார்க்கெட்டிங்னா என்ன ப்ராசஸ்ன்னு தெரியும். ஓகே, இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு ஆக்ஷனையும் ஒரு 4 ஆக்ஷன் சொல்ல போறேன். இது மார்க்கெட்டிங்கா, சேல்ஸா அல்லது ஹைபிரிட்டான்னு சொல்ல போறீங்க. சரிதானே? குயிக்கா எல்லாரும் ரெஸ்பான்ஸும் வேணும். மைக்கை அன்மியூட் பண்ணுங்க பரவாயில்ல, செட்டை யூஸ் பண்ணுங்க பரவாயில்ல. ஓகே, ரைட். முதலாவது, ரன்னிங் எ டார்கெட்டட் சோஷியல் மீடியா கம்பெனி. ஒரு டார்கெட் பண்ண சோஷியல் மீடியா கம்பெனி ரன் பண்றது எந்த ப்ராசஸ்? மார்க்கெட்டிங்கோ சேல்ஸ்? ஹைபிரிட்? Marketing. Okay. Good. சார் வேளாங்கல்ல ரிப்பீட் பண்ணிடுமா? எஸ், ஐ ஆஸ்க், நான் கேட்டது வந்து ஒரு டார்கெட்டட் சோஷியல் மீடியா கம்பெனி ஒன்று ரன் பண்றது மார்க்கெட்டிங் ப்ராசஸா, சேல்ஸ் ப்ராசஸா? ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியா, சேல்ஸ் ஆக்டிவிட்டியா? மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங். குட். ரைட். ரெண்டாவது கேள்வி. குட்டா? நெகோஷியேட்டிங் எ டிஸ்கவுண்ட் டு க்ளோஸ் அ கண்ட்ராக்ட். ஒரு நெகோசியேஷன் ப்ராசஸ் ஒன்று செய்யறது வந்து மார்க்கெட்டிங்கா, ஹைபிரிடா, சேல்ஸ்? நெகோசியேஷன் பண்றது வந்து சேல்ஸ். ஓகே, வாட் அபௌட் அதர்ஸ்? ரைட்லி செட். என்ன நெகோசியேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு சேல்ஸ் ப்ராசஸ், நாட் த மார்க்கெட்டிங். சரிதானே? என்ன நீங்க கஸ்டமரோட இன்டராக்ட் பண்ற டைம்ல தான் வந்து டிரெக்ட் 1-to-1 இன்டராக்ஷன்ல தான் நெகோசியேஷன் பார்ட் வரப்போகுது இல்லையா? ஸோ நெகோசியேஷன் இஸ் சேல்ஸ் ப்ராசஸ். ரைட். மூணாவது, ஃபாலோயிங் அப் வித் கஸ்டமர் ஆஃப்டர் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு திரும்ப ஃபாலோ பண்றது எந்த ப்ராசஸ்? மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங். ஓகே. Sales. சேல்ஸ். சேல்ஸ். ஓகே. Others? Any different answer? Then only they will come again. No, so it is sales, right? Okay. Okay, நான் 1 by 1 வரேன். Yes, first one you said right. Okay, action A வந்து marketing. Action B வந்து you rightly said it's a sales. Action C chatலையும் எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, மார்க்கெட்டிங். ஓகே. Action C வந்து it's a hybrid. மார்க்கெட்டிங்கும் வரும், சேல்ஸும் வரும். ஏன்? ஒரு கஸ்டமரை நீங்க ஃபாலோ அப் பண்றது டிரெக்ட்லி பார்க்கும்போது ஒரு சேல்ஸ் ப்ராசஸ். ஏன்? நாங்க சேல்ஸ்ல படிச்சோம், ஃபாலோ அப், ரிட்டென்ஷன் வந்து சேல்ஸ்ல லாஸ்டான ஸ்டெப் நாங்க பார்த்தோம். அதே போல அந்த ஃபாலோ அப்ல எஸ் யூ கேன் டூ த மார்க்கெட்டிங். அந்த ஃபாலோ அப்ல நீங்க என்ன செய்யலாம், வந்து புதுசா ஒரு பிராண்டை பத்தி, புதுசா ப்ராடக்ட்டை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்,
அல்லது நீங்க அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பில் போர்டு அல்லது ஒரு ஒரு என்னது ஒரு டிஸ்பிளே ஒன்று வைக்கிறதுக்கு கேட்கலாம். ஸோ நீங்க என்ன பர்பஸுக்காக சேர வந்தீங்கன்றதை பொறுத்து அது சேல்ஸா மார்க்கெட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பட் அது ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க பண்ற ஃபாலோ அப்பை சேல்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், மார்க்கெட்டிங்கும் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட்? இது விளங்கிச்சா? Yes, sir. Understood. எஸ் குட். சார். நாலாவது மற்ற ஆக்ஷன். யா மற்ற சார் இப்போ நாங்கள் இந்த ஃபாலோ பண்ணும்போது எஸ் ஆஃப்டர் சேல்ஸ் அது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தாக போயிட்டு அது இந்த மாதிரி மார்க்கெட்டிங்காக போகும். அதில் அதான் சொல்லுவாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. திரும்ப நாங்க போயிட்டு திரும்ப எங்களோட ப்ராடக்ட்டை பத்தி திரும்ப ஒருத்தர் பேசுறது மார்க்கெட்டிங் தானே. ஸோ அப்போ அங்கே ரெண்டுமே நடக்குது. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட். நாலாவது, அட்டெண்டிங் எ ட்ரேட் எக்ஸிபிஷன் டு கேப்சர் லீட்ஸ். ஒரு ட்ரேட் எக்ஸிபிஷன் ஒன்றுக்கு போய் லீட்ஸை கேப்சர் பண்றது என்ன ப்ராசஸ்? மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங். அதர்ஸ்? Marketing. மார்க்கெட்டிங். ஹைபிரிட். ஹைபிரிட். தட்ஸ் ஆல். ரிவீல் பண்ணுவோம். இட்ஸ் அ ஹைபிரிட் ப்ராசஸ். ஏன் ஒரு ட்ரேட் எக்ஸிபிஷனுக்கு போறீங்க என்றால் முதலாவது என்ன செய்யும்? உங்களோட பிராண்ட் பிரசன்ஸ் நீங்க அவளுக்கு கொடுக்குறீங்க. யோசிச்சு பாருங்க, சும்மாவா போவீங்க? உங்களோட பிராண்ட் டிஷர்ட் போட்டு போகலாம், ரைட்? அல்லது நீங்க அங்க போயிட்டு உங்களோட பிராண்டை பத்தி மற்றவங்கள்ட்ட பேசலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ரைட்? உங்களோட கம்பெடிட்டர்ஸ்ல நீங்க ஒரு இன்டராக்ட் ஆகலாம். மார்க்கெட்டிங் இஸ் தேர், ரைட்? அதே போல ஒவ்வொரு இண்டிவிஜுவலா நீங்க கேப்சர் பண்ணி நீங்க லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது, எஸ் யூ ஆர் ஜெனரேட்டிங் லீட்ஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ அப்ப அங்க ரெண்டுமே இருக்கு. அண்டர்ஸ்டுட்? விளங்கிச்சா? Yes, sir. Got it. ஓகே ஓகே. இந்த குவிஸ் என்னத்துக்கு? சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு டு ஹெல்ப். ஓகே, குட். ரைட், ஐ எம் கமிங் டு தி ஃபைனல் பாயிண்ட். சம்மரியா எடுத்துக்கொள்வோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கலி கிரியேட்ஸ் வேல்யூ. மார்க்கெட்டிங் மூலமாக strategically taking some time, making some research, understanding people, now you start creating the value of your brand, of your product. Anga marketing. Sales technically converts it. லைக் சொல்லுங்களா? அப்ப அந்த நீங்க எவ்வளவுக்கு மார்க்கெட்டிங்ல ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அதுல அறுவடையில நீங்க சேல்ஸ்ல எடுத்துக்கொள்ளலாம். ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணல என்றால் உங்களுக்கு இங்க சேல்ஸ் வந்து அவ்வளவு கன்வெர்ட் ஆகாது. ஸோ வெரி வெரி ஃபண்டமெண்டல். ரெண்டாவது, misalignment between functions is a primary driver of revenue loss. உங்களோட ரெவென்யூ லாஸ் ஆகிறதுக்கான பிரைமரி ரீசன் உங்களோட மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஒண்டா ஒர்க் பண்ணாதது. அவங்க ஒரு ஐடியாலஜி, இவங்க ஒரு ஐடியாலஜி, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிண்டா யூ வில் லாஸ் த ரெவென்யூ. ஓகே, ரெண்டாவது மெயின் பாயிண்ட் நம்ம மேக் பண்ணுது. தேர்ட் ஒன், மோஸ்ட் ரெசிலியன்ட் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் வித் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் ஒர்க் பேக்வார்ட். ரைட்? எங்களோட ப்ராடக்ட் இருக்குன்னு தள்ளி விடுறது இல்லை வேலை, அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்கறது தான் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ் வே, வெரி வெரி மாடர்ன் வே, ரைட்? ஃபோர்த், சக்சஸ் ரிக்வயர்ஸ் யூனிஃபைட் என்ஜின் ஸ்மூத்லி பாசிங் த பேட்டர்ன் அலாங் த வேல்யூ செயின். நான் படித்தோம் வந்து வேல்யூ செயின்ல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஸோ R&D சரியா செஞ்சுட்டு, மார்க்கெட்டிங்கை சரியா செஞ்சுட்டு சேல்ஸ் டீம்கிட்ட கொடுத்தா அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த சேலை செய்யலாம். ஸோ ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்க இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல சம்மரி. ஓகே, இப்போ நான் ஃபைனல் கொஸ்டின் ஆஸ்க் பண்றேன். இப்போ உங்களோட ரிஃப்ளெக்ஷன் நான் தான் இதையும் கேட்குறேன். இது வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ண கன்செப்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு. வாட் வில் யூ சேஞ்ச் அபவுட் ஹவ் யூ கம்யூனிகேட் வித் த கிளைண்ட்ஸ் டுமாரோ? இப்போ இதெல்லாம் பேசினதை வச்சுக்கொண்டு நாளைக்கு உங்களோட கிளைண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணும்போது எது நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க? The question for everyone. One wordல சொல்லலாம், More அல்லது ஷார்ட்டா சொல்லலாம். customer centric ஒர்க் பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம். குட். கஸ்டமர் சென்ட்ரிக்காக உங்களோட கன்வர்சேஷன் வச்சுக்கொள்ள போறீங்க. குட். அதர்ஸ்? என்ன சேஞ்ச் பண்ண கொள்ள போறீங்க?
நான் உங்களுக்கு இப்ப கஸ்டமர் சென்ட்ரிக்கா தான் ஒர்க் பண்ணணும் சார். கஸ்டமர் சென்ட்ரிக்கா ஒர்க் பண்ண போறீங்க. குட். ஓகே ரைட். அதர்ஸ் என்ன சேஞ்ச் வரப்போகுது? திஸ் அப்ளைஸ் டு எவ்ரிவேர் சரிதானே? இது எல்லாருக்கும் அப்ளை ஆகும் சரிதானே? ஒரு டாக்டருக்கு அப்ளை ஆகும். நீங்க சேல்ஸ் நினைச்சு கொள்ள கூடாது கடை வச்சிருக்கிறவங்க மட்டும் தான் சேல்ஸ் பர்சன், அல்லது ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறவங்க மட்டும் தான் சேல்ஸ் பர்சன். ஒரு என்ஜினியர் இஸ் அ சேல்ஸ் பர்சன். ஓகே, ஒரு HR ப்ரொஃபஷனல் இஸ் அ சேல்ஸ் பர்சன். ஆஸ் அ லெக்சரர் ஐ எம் அ சேல்ஸ் பர்சன். நான் அதுதானே சொன்னேன், திரும்ப திரும்ப ஏன் உங்கள்ட்ட விளங்கிச்சான்னு கேட்கிறேன். ஐ எம் திங்கிங் கஸ்டமர் சென்ட்ரிக் வியூ. விளங்கிச்சானே? ஸோ அதை நான் அதான் சொல்றேன். நீங்க இப்ப எந்த ஜாப்ல இருக்கீங்கன்றது நாட் ரிலவெண்ட், பட் ஆர் யூ திங்கிங் ஆஸ் அ கஸ்டமர் சென்ட்ரிக் வே? இதுதான் வேணும். ஓகே ரைட். ஆல்மோஸ்ட் எங்களோட ஃபண்டமெண்டல் பார்ட் நாங்கள் முடிக்கிறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் மாடியூல் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நாங்கள் எங்களோட செகண்ட் மாடியூலுக்கு நாங்கள் டச் அப் பண்ண போகிறோம், விச் இஸ் மார்க்கெட்டிங் மிக்ஸ், கஸ்டமர் நீட்ஸ், பயோ ஜேர்னி, இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, புது புது விஷயங்கள் லேர்ன் பண்ண போறீங்க. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் யூ ஆஸ் வெல். ஓகே குட். ஓகே, எனி ஃபைனல் ஃபீட்பேக்ஸ்? இது வரைக்கும் ஏதாவது கூட்டணும், குறைக்கணும், ஸ்பீட் எப்படி இருக்குது? எனி ஃபீட்பேக் ப்ளீஸ் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணா ஐ வுட் ஹைலி அப்ரிஷியேட். எப்படி ஃபீல் பண்றீங்க? Yes, by the end of the lecture, I can relate many of the concept to my own profession. So overall, it was a valuable learning, sir. I'm totally okay with this. Super. Thank you. Rest. Others. I'm just asking, pointing. Chandar, Rashad, Shabira, Zarina, Yasir. Any feedback? சார் நீங்க சொல்லி தரது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அண்ட் அது இல்லாம வந்து நாங்க சேல்ஸ் பண்ற டைம் வந்து என்னென்ன மிஸ்டேக் கூட்டுறோம், அதுல இருந்து என்னென்ன சரி பண்ணணும், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளிடும் மைக்கேல் சார். தேங்க்யூ. Thank you for your comment, Shabira. Okay, any other feedback? ஏதாவது கூட்டமே? எஸ், நாட் ஓன்லி பி பாசிட்டிவா இருக்குன்னு மட்டும் இல்ல, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு டேக் இட். ஓகே சார் உங்களோட அந்த இதுல இது என்ன படிச்சு கொடுக்குற ஸ்டைல் ஓகே, எங்களுக்கு சம்திங் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி கொள்றோம். சொல்ல திஸ் இஸ் குட் பே, அது ஓகேன்னு படுது. Okay, thank you Zarina for your sharing. Okay, how others feel? Sir. Yes. சரி ஓகே சார், நீங்க சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் விளங்குது சார். இப்போ நாங்கள் பிஸ்னஸ்ல இருக்க நேரத்துல ஒரு நேரத்துல நீங்க சொல்லிக் கொடுக்க அந்த டைமுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க சில விஷயங்கள் நான் வரும்போது நாங்க அதை அந்த கண்டினியூ பண்ணக்குள்ள ஓகே சார். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா சார், எனக்கு அந்த ஒவ்வொரு வேர்டு சார் கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் டீப்பா போற வேர்டு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நேரத்துக்கு புரியல சார். அப்படின்னா ஓகே ஓகே, அந்த ஒவ்வொரு வேர்டு ஓகே சார், இங்கிலீஷ்ல எல்லாம் ஓகே, இந்த கொஞ்சம் டீப்பான வேர்டு வந்து நமக்கு பிடிச்சிக்கல சார். அது என்னத்த மீன் பண்றாரு சார் அப்படிங்கிறதால அதை மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தமிழை கொஞ்சம் குடிக்கல. இல்லாட்டி இங்கிலீஷ் ஓகே சார், கொஞ்சம் எங்களுக்கு அந்த அதை கொஞ்சம் இதுதான் விஷயம்னு இந்த கொஞ்சம் டீப்பா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சாந்தர், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஓகே, இதுதான் எனக்கு வேணும் பாருங்க. இப்போ நான் இன்னும் ஒன்று தமிழ் வேர்ட்ஸை கொஞ்சம் திரும்ப அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல சொன்னாலும் திரும்ப ஒருத்தர் தமிழ் வரையும் சொல்லி கொண்டு போவேன். ஓகே, தேங்க்யூ ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்கை வந்து நான் ரொம்பவே வர வைக்கிறேன். அது ஏதாவது நீங்க எதை ஃபீல் பண்றீங்க, என்ன வேணும், கஸ்டமர் சென்ட்ரிக் வியூ. திரும்ப நம்ம படிக்கிறத ப்ராக்டிக்கல் எடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் கஸ்டமர் சென்ட்ரிக் வியூ. இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ நான் வந்து இனி அடுத்த லெக்சர்ஸ்ல வந்து இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழையும் எட் பண்ணிக்கொள்ளும். ஓகே, தேங்க்யூ சாந்தர், நான் இதில் ஆட் தட், நான் அதை சேர்த்துக்கொள்றேன். ஓகே குட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நீங்க இன்ட்ராக்ட் ஆகிறீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணலன்னா எனக்கு கஷ்டம் இந்த அளவுக்கு டெலிவரி பண்றது. ஸோ யூ ஆர் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே செஷன்.
Okay, so next session la sandipom. Next session is on Wednesday, no? So Wednesday, okay, give me a second. Wednesday Wednesday, can you all join the day before this thing, no? Give me a second. I'll inform, okay? அப்படின்னா சம்டைம் டைம்ல சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு வரையலுமா? பிகாஸ் ஏன்னா நான் ஐ ஹாவ் டு ட்ராவல் ஆன் த டே. உங்களுக்கு கேன் யூ ஜாயின் அட் 7? அந்த வென்ஸ்டே மட்டும். எனி ஒப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஒப்ஜெக்ஷன் இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் ஐ டாக் டு த கேம்பஸ் டீம். சார் வென்ஸ்டே இல்லாம ஆக்கிட்டு வேற ஒரு டேட்ல செய்யலுமா? அப்படியா? நீங்க வென்ஸ்டே பிரச்சனை. நீங்க It's பெருநாளைக்கு better. ரெடியா வருது. ஓகே, ஸோ அந்த அந்த செஷனை குழப்பமா? So, அந்த Friday செஷனை night is- எடுப்போம். அதை இன்னொரு நாளைக்கு போடுமா? Thursday or Friday? ரைட். ஓகே ஃபைன். ஸோ அப்படி செய்வோம். ஸோ இந்த 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 வென்ஸ்டே செஷனை ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே ரைட். ஓகே தென் அப்போ ஸோ அந்த டிசிஷனோட நாங்கள் நெக்ஸ்ட் செஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ அகெயின். ஸோ ஹோப் டு see you in the next session. Okay, have a good night. Thank you, sir. Yes, sir. Welcome. Okay. Okay, thank you, sir.